நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை தலையெழுத்து. எல்லாம் என் தலையெழுத்து என்று நிறைய மக்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். தலையெழுத்தை மாற்றி எழுதுவது எவ்வாறு? தலையெழுத்து அப்படி என்றால் என்ன? இன்னொரு சிந்தனை, நம்மிடம் உதவி தேவைப்படுபவர்களுக்கு நாம் தேவையில் அதிகம் தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு எப்படி உதவி செய்வது? நாமே அதிக தேவையில் இருக்கிறோம், அவர்களுக்கு உதவி செய்தால் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகிறோம். செய்யவில்லை என்றால் குற்ற உணர்வுடன் இருப்பதாக ஒரு விதமான உணர்வு தோன்றுகிறது. இதை எப்படி சரி செய்வது? இல்லை எப்படி நம்மிடம் உதவி கோருவர்களுக்கு உதவி அளிப்பது அப்படின்னு இன்னொரு சிந்தனை இருக்குது. ஈகோ, தன்முனைப்பு. வணக்கம் வெங்கடேசன். காலை வணக்கம். ஈகோ, தன்முனைப்பு, அதை எவ்வாறு புரிந்து கொள்வது? ஈகோவை, தன்முனைப்பை அழிப்பது எவ்வாறு அப்படின்னு சிந்தனைகள் இருக்குது. இன்னும் கேள்விகள் இருக்குது, அதை நாளைக்கு பார்ப்போம். நாமே அதிக தேவையில் இருக்கும் பொழுது நம்மிடம் உதவி தேவைப்படுபவர்கள், உதவி கேட்பவர்களுக்கு நாம் எவ்வாறு உதவி செய்வது? அப்படி உதவி செய்யவில்லை என்றால் நமக்கு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. இதை எப்படி நான் சரியாக செயல்படுத்துவது? நம்மக்கிட்ட நம்மளோட தேவைக்கு தான் பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு தான் இந்த மாதத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அப்படின்ற சூழலில் நிறைய பணம் இல்லாத மனிதர்கள், வறுமையில் பணம் தேவைப்படுபவர்கள், பொருள் உதவி தேவைப்படுபவர்கள் நம்மை அணுகும் பொழுது செய்யாமல் விட்டுட்டாலும் நம்மளுக்கு குற்ற உணர்வு அதிகமாக தோன்றுது. அப்படி செய்தாலும் நம்மை சுற்றி இருக்க மனிதர்கள் நீ ஒரு ஏமாளி, நீ எல்லாருக்கும் இப்படியே செய்து ஏமாந்து உன்னுடைய வாழ்வையே நீ சிக்கலில் மாற்றிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு நான் உதவி செய்யணுமா இல்லை உதவி செய்யக்கூடாதா? உதவி செய்தால் ஒரு விதமான மனநிலை ஏற்படுது, நல்ல மனநிலை. உதவி செய்யலைன்னா ஒரு குற்ற உணர்வோடவே அந்த பணத்தை செலவழிக்க வேண்டியது இருக்குது. உதவி செய்தாலும் உதவி செய்யவில்லை என்றாலும் ரெண்டுமே ஒரு விதமான நெருக்கடியை நம்ம மனதிற்கு ஏற்படுத்துது. இப்போது அவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறது அப்படின்னா, உங்களோட தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ, அவங்களோட நீடு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதில் 5ல் ஒரு பாகத்தை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு உதவியாக கொடுக்கலாம். அதை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். அதை தாண்டி உங்களோட தேவைகளை, உங்கள் குடும்பத்தோட தேவைகளை குறைச்சி கொண்டோ இல்லை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் மற்றவங்களுக்கு உதவுறதுனால நீங்கள் சிக்கலில் தான் சிக்குவீங்களே தவிர, கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு மன நெருக்கடி தான் ஏற்பட போதே தவிர, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் 5ல் ஒரு பாகம், இப்போ 10,000 ரூபா இருக்குது
10,000 வெள்ளி இருக்குது அப்படின்னா அதில் 5ல் ஒரு பாகம் 2,000 2,000 தான் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவங்க சொல்லலாம், என்னோடய தேவை அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து 2,000 தான் கொடுத்துருக்கீங்கன்னு. ஆனால் அதை பற்றியான எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. 5ல் ஒரு பாகத்தை நீங்கள் தேவைப்படுவோருக்கு, அவங்க என்ன மாதிரியான கால சூழலில் இருந்தாலும், அவங்க இல்லை ரொம்ப தேவையில் இருக்காங்க, மருத்துவ செலவு இருக்குது அப்படி இருந்தாலும், உங்களோட தேவைக்கு போக, அதாவது உங்கள்கிட்ட இருக்க பணத்தில் 5ல் ஒரு பாகம். இப்போ உங்கள்கிட்ட ரூ. 1,00,000 இருக்குது, உங்களுக்கு ரூ. 1,00,000 தேவை இருக்குது. ஆனால் தேவைப்படுறவங்களுக்கு ரூ. 1,00,000 இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கூட, உங்களோட தேவைகளை வந்து முதல்ல முற்படுத்திட்டு அதில் 5ல் ஒரு பாகம் ரூ. 20,000 அதை தான் நீங்கள் உதவியாக வழங்கணுமே தவிர, அந்த உதவியை திருப்பி அவங்க தரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் அந்த உதவியை செய்துட்டிங்கனாலே போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்துங்க. வணக்கம் பாஸ்கர். வணக்கம் ஐயா. அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு அவங்களுக்கான பிரார்த்தனையோடு நீங்கள் உதவி செய்தீங்கன்னா போதுமானது. அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, அவங்க இவ்வளோ பணம் கேட்டாங்க, நம்ம கொஞ்சமாக கொடுத்தா நம்மளை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்களோ, அதெல்லாம் உங்களோட வேலை கிடையாது. நீங்கள் உதவி செய்தால் கூட சில உதவிகளை வந்து உங்களால் சரியாக பெற முடியாது, சரியாக கொடுக்க முடியாது, சரியாக பெற முடியாது. அந்த மாதிரியான மன ஓட்டத்தில் தான் மனிதர்கள் இருப்பாங்க. இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கீங்களே, எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, என்னாலும் பரவாயில்ல, உங்களால் முடிந்ததை, அதாவது 5ல் ஒரு பகுதி அவங்களுக்காக உதவியாக நீங்கள் செய்தீங்கனாலே அது இறைவன் ஏற்றுக்கொள்வார். இது நான் சொல்லலை, எல்லா வேதங்கள்லேயும் இப்படி தான் போட்டிருக்கு, குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் உங்கள்கிட்ட வந்து மக்கள் அவங்களோட தேவையை முற்படுத்தும் பொழுது, நீங்களும் அதிக நெருக்கடியில் அதிக தேவையில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற 5ல் ஒரு பகுதியை பணத்தை மட்டும் இல்லை பொருளை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் தேவையை முற்படுத்துங்க. அதுதான் சரியான உதவி. அவங்க உங்களை பற்றி என்ன நினைத்தாலும் சரி, தவறாக நினைத்து கொண்டாலும் சரி, அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, வேணும்னு தான் தரமாட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. உதவி செய்தாலும் உதவி செய்யாவிட்டாலும் மனிதர்கள் நம்ம மேலே ஒரு விதமான அபிப்பிராயத்தில் தான் இருக்க போகிறாங்கன்றது தான் உண்மை. புரியுதுங்களா? நீங்கள் அவங்களோட எல்லா தேவையும் பூர்த்தி செய்தாலும் அவர்களுடைய மனம் இன்னும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குமே தவிர, அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்றதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. நீங்கள் உங்களுக்கு இந்த வேத நூலில் அறிவித்தபடி நீங்கள் உதவி செய்துட்டு போயினே இருங்க. மற்றபடி பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன், நான் துன்பத்தை தாங்கிக்கிறேன் அப்படின்லாம் படணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் ரூல், உங்களால் மொத்த பணமும் கொடுத்துட்டு உங்களோட தேவையை வந்து நிலைநிறுத்திக்க முடியும். அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவங்களுக்கு பணத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் எந்த நெருக்கடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் பணம் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கே அதிகமான தேவைகள் இருக்குது, தேவையை சந்திச்சாகணும், உங்கள் குடும்பத்தோட தேவையை சந்திச்சாகணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் 5ல் ஒரு பாகத்தை தேவையுடையவர்களுக்கு, எளியவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். தேவை அவங்க கேட்டாங்கன்னா. இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக இருங்க. நீங்கள் 5ல் ஒரு பாகத்தை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யும் போது இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறான். உங்களோட உணர்வு நிலை வந்து மற்ற மனிதர்களுக்கு வந்து துன்பமாக இருக்குது, கஷ்டமாக இருக்கான், அவனுக்கு பணமே இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை, இந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கிறான்னும் போது உங்களோட உணர்வு நிலை ரொம்ப அவனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற உணர்வு நிலைக்கெலாம் நீங்கள் தள்ளப்படுவீங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட தேவைகள் தான் நீங்கள் முற்படுத்தணும். அவங்களுக்கு உணவுக்கும் உடைக்கும் உங்களால் முடிஞ்ச 5ல் ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்து உதவினீங்கனாலே போதும், இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். நிறைய பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பணம் கொடுத்து உதவுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நெருக்கடியே இல்லை, இந்த பணம் வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுத்து சாதாரணமாக இருந்துருங்க, திருப்பி கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? ஒருத்தர் கஷ்டத்தில் பணம் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கஷ்டத்தில் பங்கேற்றுக்கிறது அப்படின்னா 5ல் ஒரு பாகத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கேட்காதீங்க, நீங்களே வச்சுங்க, நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கு இறைவன் எல்லாத்தையும் சரி பண்ணட்டும் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் அந்த பணத்தை கொடுங்க. அவங்க உங்களை ஒத்துக்கலாம், ஒத்துக்காமல் போகலாம், இவ்வளோ கம்மியாக பணம் தந்துருக்கீங்கன்னு சொல்லலாம், இல்லை வேறு யார்கிட்டனா கூட உங்களை பற்றி குறை சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலை கொள்ளாமல் இறைவனிடம் பொறுப்பேற்படுத்திட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்துட்டு
பிரார்த்தனை வச்சுட்டு சாதாரணமாக இருங்க. இது இறைவனிடம் ஏற்றுக்கொள்கின்ற காரியமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப சிந்திக்காதீங்க. உங்களால் முடிஞ்சதை தான் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்ய முடியும். இறைவன்கிட்ட கேளுங்க, உங்களுக்குள்ளே பதியுங்க. என் இறைவனே, நான் கொடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டும், வாரி வாரி இறைக்கும் அளவிற்கு எனக்கு இந்த உலகப் பொருட்கள் நிறையணும் அப்படின்ற மனநிலையை உருவாக்கிங்க. யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் வாரி வழங்குகிற பொருள் செல்வம் என்னை சுற்றி இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுங்க. இல்லைன்னா இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து சாப்பிடுங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? கொடுத்ததை திருப்பி கேட்காதீங்க. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் பெருமளவிற்கு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களை செய்திருக்கீங்கன்னு அர்த்தம். கொடுக்காமல் இருந்தாலும் மன நெருக்கடி வருது, கொஞ்சமாக கொடுத்தாலும் மன நெருக்கடி அவங்க ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களோட தேவை அதிகமாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நகர்தலுக்கு, கொஞ்சம் ஆறுதலுக்கு நீங்கள் உதவி செய்தால் போதுமானது. புரியுதுங்களா? சிறிது ஆறுதலுக்கு நீங்கள் உதவி செய்தால், கொஞ்சம் தள்ளுறதுக்கு, இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு உணவு தேவைக்கு கொஞ்சம் அவங்களால நகர்த்த முடியும் இந்த நாளை அப்படின்னா போதுமானது தான். அதற்கான நீங்கள் இந்த மாதிரி உதவி செய்யும் பொழுது, நீங்கள் அவர்கள் மீது நல்லெண்ணத்தை பதிக்கும் பொழுது இறைவன் அவர்களுக்கான உதவியை வெவ்வேறு வழிகளில் இருந்து அணுகுவான். அவங்க உங்களை திட்டலாம், கொஞ்சமாக காசு கொடுத்துருக்கீங்கன்னு உங்கள் மேலே கோச்சிக்கலாம், இல்லை நீங்கள் கொடுக்குற காசை வாங்காமல் கூட இருக்கலாம். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அது அவங்களோட மனநிலை. ஆனால் உங்களோட உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு குணம் வந்து இவ்வளோ தான். பிரார்த்தனை பண்ணுங்கள், நீங்கள் கொடுத்த பணம் வந்து அவங்களுக்கு பெருவாரியாக பயன்படட்டும் அப்படின்னு பிரார்த்தனையோடு, அவங்களுக்கு சரியாகட்டும், இந்த சூழல் மாறட்டும் அப்படின்னு பிரார்த்தனையோட நல்லெண்ணத்தோடு, அவங்க எந்த மனநிலையில் இருந்தாலும், அவங்கள உங்களை எதிர்த்தாலும், நீ பணம் கொடு வச்சுனே ஏமாத்துற அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இருக்கிற பணத்தை கொடுங்க. வாங்கிக்கிட்டாங்கன்னா இறை ஆசீர்வாதம் அவங்கள நோக்கி வந்துடும். இல்லை குறையோடு அந்த பணத்தை நிராகரித்தாங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால நீங்கள் எந்த கில்ட் ஆகணும், குற்ற உணர்வுக்கு ஆளாகணும், இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு எந்த சொந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இனிமேல் இந்த மாதிரியான சூழல்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் இந்த வழியை பின்பற்றுங்க. இது நான் சொல்கிற வழி இல்லை, வேதங்களில் நமக்கு எப்படிலாம் தர்மம் செய்யணும், நெருக்கடியில் இருக்கும்போது எப்படி தர்மம் கொடுக்கணும் அப்படின்ற வழி வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமான காரியம் ஆற்றுறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால் இதை நீங்கள் எல்லா விதமான காரியங்களையும் பின்பற்றுங்க. உங்களால் முடியும், என்னால் மொத்தத்தையும் கொடுத்துட்டு கூட என்னோடய தேவைக்கு பணம் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் உங்களை ஏமாளி, நீ ஏமாந்துடுற, இப்படி தான் உதவி செய்து உங்கள்கிட்ட எல்லா உதவியும் பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பரவாயில்ல, அதை நீங்கள் கேட்டுங்க. இந்த உலகப் பொருட்கள் வந்து நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான். புரியுதுங்களா? இந்த உலகப் பொருட்கள் வந்து நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் இல்லாததுக்கப்புறம் இது இங்கேயே இருக்கும், வேறு யாருக்குன்னா பயன்பட்டுன்னு இருக்கும். அதனால் நீங்கள் உலகப் பொருட்களை மற்ற மனிதர்களுக்காக பயன்படுத்தும் போது நீங்கள் ஏமாளிலாம் கிடையாது. உங்களுக்கான நீங்கள் கொடுத்ததற்கான பலனை நீங்கள் பெற்றே தீருவீர்கள். இப்போ நம்ம நிறைய கொடுக்குறோம், நிறைய மக்களுக்கு உதவி பண்ணுறோம், செய்கிறோம், தர்மம் கொடுக்குறோம், இதெல்லாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் உங்களை கட்டாயமாக திரும்பி வந்தே அடையும் என்பது இந்த பிரபஞ்ச விதி. அது எப்படி வரலாம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் அது வந்தே தீரும். நீங்கள் கொடுக்குறதா, நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, அது எல்லாமே திருப்பி உங்கள்கிட்டே வந்துடும். ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. புரியுதுங்களா? நீங்கள் என்னவாக உங்களோட ஆத்மார்த்தமாக மொத்தமாக உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்தாலும் அது உங்களை திரும்பி வந்து அடையும் வழியை அது அறிந்திருக்கிறது. இப்போ நிறைய சர்ச்சில் காணிக்கை போடணும், கடவுள் உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை பயன்படுத்தி மக்களை வந்து முட்டாளாக்குறது தப்பு. நீங்கள் மனமும் வந்து எதையோ மற்றவர்களுக்கு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அது பன்மடங்காக கட்டாயமாக வரும். இது வந்து இதில் போட்டிருக்கு அதில் போட்டிருக்கலாம் இல்லை, இது இயக்கம், பிரபஞ்சத்தோட இயக்கம். அதை நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் எதை கொடுத்தாலும் அது உங்கள்கிட்ட பன்மடங்கு திரும்பி வந்தே ஆகும். அது வருமா, எப்போ வரும்ன்றதெல்லாம் உங்கள் கேள்வி கிடையாது. அது எந்த விதமான வழியில் வேணாலும் வரலாம். இப்போ நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் உங்களுக்கு எந்த நோயும் வராமல் பார்த்துக்கலாம், சுகமான வாழ்க்கையை தரலாம், நல்ல சோறை தரலாம், மன அமைதியை தரலாம், அது எப்படி வேணாலும் தரலாம், பொருளாக கூட திரும்பி வரலாம். அதை பற்றி அது எப்போ வரும், எப்படி வரும், எந்த சூழலில் உங்களுக்கு அது பயன்படுறதா மாறும்ன்றதெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது. ஆனால் உங்களோட மனநிலைக்கு ஏற்றாற் போல் அது உங்களுக்கு திரும்பி வந்தே அடையும். நீங்கள் இங்கே ஒன்று எந்தவித பெனிஃபிட்ஸும் இல்லாமல் சும்மா கொடுக்குறீங்கல்ல, எந்தவித பெனிஃபிட்ஸும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க,
சாப்பிட்றீங்க, எதையோ ஒன்று அனுபவிக்கிறீங்க, சினிமா தியேட்டர் போகிறீங்க, எதையோ ஒன்று அனுபவிக்கிறீங்க, அதுக்கான பணத்தை தர்றீங்க. எந்தவித அனுபவமுமே பெறாமல் உங்களுடைய பொருளையோ உங்ககிட்ட இருக்கிறதையோ மற்றவர்களுக்காக எந்தவித பயனும் எந்தவித அனுபவிப்பதும் இல்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்களா, அது உங்களிடம் திரும்பி வந்தே தீரும். அது ஏதாச்சும் ஒரு வழியில் வரும். ஆனால் அது பன்மடங்கு வரும். நீங்கள் இப்போ ரூ. 10 கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரூ. 1,00,000 கூட வரலாம். இது கட்டாயமாக வரும். இது பிரபஞ்சத்தோட இயக்கம். உங்களோட மனநிலையை பொறுத்து தான் அது பன்மடங்கு வருதா இல்லை வராமல் போதான்றது முக்கியம். புரியுதுங்களா? இது ஒரு மித்துலாம் கிடையாது. இது சரியாக இப்படி தான் இயங்கும். அதனால தான் நிறைய குருமார்கள் நல்ல குருமார்கள், உண்மையான குருமார்கள் தர்மத்தை முற்படுத்துவாங்க. உங்ககிட்ட இருந்து எதையாச்சும் பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ தான் உங்களோட மனநிலையை வளர்க்க முடியும். இங்கே ஒரு செட்டப் இருக்குல்ல, அதாவது ஆன்மீகத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு இல்லை ஞானம் அடைவதற்கான வழி அப்படின்றதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு குருமார் இருப்பார், ஞானம் அடைந்த மனிதர் இருப்பார், அவருக்கு போய் சேவை செய்து அவர்கிட்ட இருந்து அவர்களுக்கான தேவையெல்லாம் பூர்த்தி செய்து, இதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏழையாக கூட இருக்கலாம், ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்து உடல் வழியாவோ, உடல் உழைப்பு வழியாவோ, இல்லை உங்கள்கிட்ட இருக்க பொருள் வழியாவோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது உங்களுடைய மனநிலை இருக்குல்ல, அதை நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக பெருக்கெடுத்து ஓடுறதுக்கான வாய்ப்பை அவங்க உருவாக்குவாங்க. அதுதான் அதோட சூட்சம ரகசியம். ஆனால் இதில் யார் உண்மையான குரு, யார் உங்களை உண்மையாகவே ஞான பாதைக்கு கொண்டு போகிறாங்கன்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிட்ட, அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்ட வழியை, அவங்கவுங்க ஹிப்னாசிஸ் செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணிக்கிட்ட வழியெல்லாம் உங்கள் மேலே சுமத்தி உங்களை கொஞ்சம் கடினப்படுத்தி உங்களுக்கு லாஸ்ட்டில் எதுவுமே கூட கிடைக்காத போகிற வழியை கூட அவங்க உருவாக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கே சரியாக எதுவுமே தெரியாது. அதனால் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டிகள் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் கண்ணுக்கு சிக்கினாங்கன்னா நல்லது, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் ஒரு ப்ராசஸ் தான். வாழ்க்கையில் ஏமாறுறதும் ஒரு வழி தான் அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை வச்சு தான் போகணும். புரியுதுங்களா? இங்கே நிறைய குரு மக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேசுகிறாங்க, நிறைய வழிகாட்டுறாங்க. ஆனால் எத்தனை பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தரும் ஆகலை. யாரும் எல்லாரும் சிஷ்ய பிள்ளைய தான் இருக்கிறாங்களே தவிர யாரும் குருவை மிஞ்சி போகிற மாதிரி தெரியல. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் உற்று நோக்கிக்குங்க. அந்த ஏஷியன்ட்டு இந்த பழமையான ஒரு விதம் இருக்குல்ல, குருக்கு உதவி செய்தல், அவங்களுக்கு தர்மம் கொடுத்தல், அவங்களுக்கு பார்த்துக்கிறது, அவங்க கூட இருக்கிறது, அவங்களுக்கான உதவிகளை செய்கிறது, இதெல்லாம் சரிதான். ஆனால் இதை நீங்கள் சரியான நபர்களுக்கு செய்கிறீங்களான்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அவங்கள சோதித்து தான் நம்ம ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா? இல்லைன்னா உங்களை கரடு முரடாக உங்களை முட்டாளாக்கி உங்களை பயன்படுத்தி இதில் உங்களோட பங்கு நிறைய இருக்குது. அவங்க வழி தான் காமிப்பாங்களே தவிர நீங்கள் தான் அந்த வழியை பின்பற்றணும். அதனால் இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க. நீங்கள் எதை உங்களிடம் இருந்து அதிகமாக செலவு செய்கிறீர்களோ இப்போ நீங்கள் நிறைய தங்கம் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் தங்கத்தால் நிரப்பப்படுவீர்கள். இது எதுவுமே நான் சொல்கிறது இல்லை, இந்த பிரபஞ்சத்தோட இயக்க விதி. புரியுதுங்களா? நீங்கள் எப்படி உங்கள்கிட்ட இருக்கிறத பயன்படுத்துகிறீங்களோ அது உங்களிடம் பெருக்கெடுத்து ஓடும். நீங்கள் கஞ்சமாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பணமே வராது. நீங்கள் நிறைய செலவழிச்சிங்கன்னா, அதாவது செலவழித்தல் என்பது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி கொள்வது செலவு இல்லை, உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான செலவு. வாரி இறைக்கும் பொழுது அது உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு வழியில் நிரப்பினே இருக்கும். அது எங்கேருந்து வருது? எண்ணிராத புறத்திலிருந்து நீங்கள் அருளப்படுவீர்கள். இதெல்லாமே உண்மையாகவே நடக்கும். இது சும்மா. ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களோட மனநிலை பலப்பட்டிருக்காது. இந்த மனநிலையெல்லாம் ஒரு மனதை அறிந்த தன் உணர்வுக்கு வந்த வழிகாட்டியால், குருமார்களால் மட்டும்தான் உங்கள் மனதை பலப்படுத்த முடியும். புரியுதுங்களா? அதனால் இந்த உதவிகள் எல்லாத்தையும் இப்படி செய்து பழகுங்க. முடிஞ்சால் மொத்தத்தையும் கொடுக்க முடியும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கொடுத்துட்டு இறைவன்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்தி திருப்பி வாங்காதீங்க. இல்லை கொஞ்சம் தான் தர முடியும்னா கொஞ்சமாக கொடுத்துட்டு இறைவன்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்திட்டு, அவர்கள் கடுஞ்சொற்கள் உங்கள் மீது வீசினாலும் பரவாயில்ல, சாதாரணமாக இருங்க, அவ்வளோதான். உங்களோட தேவைகளை பூர்த்தி கொண்டு செய்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இறைவன் உங்களை ஆசீர்வதித்தே தீருவான். அதே போல் நீங்கள் உதவி செய்கிறதுனால நீங்கள் ஏமாளியும் கிடையாது. உங்களுக்கான வாழ்வு கட்டாயம். ஏமாளின்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு எதிராகவே உங்களுடைய வாழ்வு உயர்த்தப்படும். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். என்ன ஏமாளின்னு சொல்கிற, உதவி செய்து பார்த்துருக்கியா, அது ஒரு பெரிய விஷயம் அப்படிலாம் பேசுகிறத நிறுத்திட்டு
சரி அப்படின்ட்டு சும்மா இருக்கணும். உங்களை பற்றி யாருனா எதனா பேசுனாங்கன்னா அது அவங்களோட அபிப்பிராயம் தானே தவிர உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் நிறைய மனிதர்களுக்கு அவங்கள பற்றி அவங்களே தெரியாது. இருந்தாலும் யாருனா எதனா ஒரு சொல்ல உதிர்த்துட்டாலோ இல்லை உங்களுக்கு எதிராக பேசிட்டாலோ நீங்கள் உங்களோட நியாயத்தை நிலைநாட்டுறதுக்காக செய்கிற செயல் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கான துன்பத்தை வர வைக்குது. சரி நீ ஏமாளியா, சரி ஏமாளி, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் அந்த யாரோ பேசுகிறத சரின்னு சொல்லி ஒத்துட்டு அமைதியாக இருந்துட்டிங்கன்னா உங்களை அவங்க ஏமாளின்னு சொன்னாங்கல்ல, நீங்கள் ஏமாளி இல்லைன்னு இந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு காமிச்சிடும். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். சும்மாவே நீங்கள் சும்மா இருந்தால் போதும். உங்களோட நியாயத்தை நிலைநாட்ட பார்க்குறீங்களா, ஏய் நீ ஒரு வெத்து, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு உங்களை யாரோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் சும்மா இருந்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் வெத்து இல்லை, நீங்கள் சாதாரண வக்கு இல்லாத ஆள் இல்லைன்னு அதுவாகவே நிரூபிச்சிடும். அந்த பொறுத்து கொள்கிற தன்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் பெரிய வக்கான ஆள் அப்படின்னு வாயிலே நிரூபிக்க பார்ப்போம். ஒருத்தன் நம்மளை வக்கு இல்லைன்னா நான் வக்கு தான், நீ என்னை எப்படி இப்படி பேசலான்னு வாயிலே நிரூபிச்சுன்னு இருப்போம். அவன் தான் சொல்லிட்டான்ல, சும்மா இருக்க வேண்டியது தான். நீங்கள் எதுவுமே செய்வேன்னா அவன் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னான்ல, அது உண்மை கிடையாதுன்னு பிரபஞ்சமே யார் சொன்னாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே அவங்கள பெருசாக்கிடும். ரொம்ப பெரிய பெருசாகும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, நம்மளுக்கு சுயமரியாதை இருக்குது, நம்மளை இழிவாக பேசிட்டாங்க, உங்கள் மேலே எது விழுந்தாலும் சரி என்று சொல்லி சும்மா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு பெருசாகிடும். இதை யாராலையும் செய்ய முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இதுதான் நீங்கள் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கான வழியே. இந்த பிரபஞ்சம் உங்கள் மேலே நிறைய வார்த்தைகளை தவறாவோ சரியாகவோ உதிர்க்குது இல்லை. சும்மா இருந்துட்டிங்கன்னா போதும். உங்களை நியாயப்படுத்தவோ உங்களை கீழ்மை எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்துட்டிங்கன்னா உங்களை இழிவாக பேசின மனிதர்கள் முன்னாடி அது பெருசாக மாற்றிடும், அதுவாகவே மாற்றிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் அந்த நேரத்தில் உங்களோட மனக்கிடங்கை பொறுத்து கொண்டீங்கன்னா மட்டும் போதும். அந்த அழுத்தத்தை பொறுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். புரியுதுங்களா? இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சமாச்சு ஆன்மீகம்னா என்னென்னு புரியும், எதுனா தெரியும். நீங்கள் கண்ணை மூடின்னு மூச்சை இழுத்து வெளியில் விடுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அதில் கொஞ்சம் யூஸ் இருக்குது. இருந்தாலும் வாழ்க்கை பண்படுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. சும்மா ஒரு விதமான இமேஜினேஷனில் ஒரு மாயத்தன்மையில் நம்ம இருக்கிறது, நம்மளுக்கு ஏதோ சக்தி கிடச்சிருக்கு, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, என்னால் இப்படி பண்ண, அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எவனுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சும்மா இருங்க. உங்கள் மேலே வர அழுத்தத்தை பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமான்னு பாருங்கள். எந்த அழுத்தம் வருதோ இந்த பிரபஞ்சமே அந்த அழுத்தத்தை உங்கள் மேலே செலுத்தி உங்களை பெருசாக மாற்றிடும். இவன் உட்படவே மாட்டேன்னா அது உங்களை உட்பட வச்சிடும். நீங்கள் சும்மா கேட்டால் மட்டும் போதும். இவன் வேலைக்கே ஆக மாட்டான் அப்படின்னு நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். அப்படி இன்னும் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே வேலைக்கு ஆகிடுவான், பெருசாகிடுவான். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களால் செய்ய முடியாத காரியங்களெல்லாம் அவனால் செய்ய முடியும். ஆனால் உங்களோட அபிப்பிராயங்கள் அப்படியே பொய்ப்பிக்கப்படும் இந்த பிரபஞ்சத்தால். அதனால் உதவிகளை இப்படி செய்து பழகுங்க. உங்களால் உதவியே செய்ய முடியல, உங்ககிட்ட ஒருத்தர் யாரோ உதவி கேட்குறாங்க, காசே இல்லை அப்படின்னாலும் நல்ல வார்த்தை பேசுங்க. காசு கேட்குறேன்னா நல்ல வார்த்தை பேசுகிறேன்ட்டு ஏதோ கதை சொல்லின்னு இருக்கேன்னு அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வார்த்தை பேசி சரியாயிடும். என்கிட்ட இப்போதைக்கு எந்த பணமும் இல்லை, பணம் வந்துச்சுன்னா தரேன், இறைவன் உங்களை நல்லபடியாக ஆகட்டும், இதுக்கான வழி கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமாக அமையட்டும்னு நல்ல வார்த்தை பேசி அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க. அவ்வளோதான். ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, என்னால் கொடுக்க முடியலன்னு நீங்கள் எங்கன்னா கடன் வாங்கி கொடுத்து உங்கள் தலையை வெட்டிக்காதீங்க. சாதாரணமாக உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா நல்ல வார்த்தை பேசி அனுப்புங்க. அவங்க உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், இல்லை தவறான வார்த்தைகளை கொண்டு உங்களை இம்சிக்கிட்டோம், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? இந்த வழியில் நீங்கள் இப்படி பின்பற்றினீங்கன்னா, இந்த செயல்களை நீங்கள் இப்படி உதவி செய்கிறதில் பயன்படுத்தினீங்கன்னா இது இறைவனுக்கு நெருக்கமான காரியம்தான். அதனால் உங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் வர தேவையில்லை. வந்துச்சுனாலும் சரின்னு சொல்லிட்டு சாதாரணமாக கடந்து போங்க. புரியுதுங்களா? நிறைய பணம் இருந்தால் முழுசாக கொடுங்க, திருப்பி வாங்காதீங்க. கொஞ்சம் பணம் இருந்தால் 5ல் ஒரு பகுதி கொடுத்து திருப்பி வாங்காதீங்க. பணமே இல்லைன்னா நல்ல வார்த்தை பேசுங்க, நல்ல எண்ணங்களை அவங்க மேலே பதிங்க. அவங்க சீக்கிரமாக சரியாகணும், அவங்களுக்கான பணம் கிடைக்கணும்னு. அவ்வளோதான். எதிராளி உங்கள் மேலே எந்த விதமான செயலை உங்களுக்கு புரிந்தாலும் அதை பற்றி உங்களுக்கான கவலை கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி செயல்படும் போது இறைவன் உங்களுக்காக ஆசீர்வாதங்களை கொடுத்தே தீர்வான். இது இறைவனுக்கு நெருக்கமான காரியம்.
புரியுதுங்களா? அதனால் உதவி செய்யும்போது இப்படி ஆயிடுது, ரொம்ப மனசு கனமாயிடுது, அதெல்லாம் வேணாம். இதை ஃபாலோ பண்ணீங்க. உங்களோட தேவையை முற்படுத்துங்க. உங்களோட தேவையை முதல்ல செய்துக்குங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். சொந்த பந்தங்கள், நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பொருந்தும். புரியுதுங்களா? அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்க. இறைவன் இந்த மாதிரியான காரியங்களை தான் விரும்புகிறான். சரிங்களா? எதுவுமே இல்லைன்னா நல்ல வார்த்தை பேசுங்க. உங்களுக்கே தெரியும் இருக்குதா இல்லையான்னு. இல்லை அப்படின்னா நல்ல வார்த்தை பேசி அவங்கள நல்லபடியாக அனுப்புங்க. அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் வேணாலும் இருப்பாங்க. அவங்க தேவையில் இருக்கிறதுனால உங்களை கொஞ்சம் தவறான வார்த்தையை கொண்டு கூட பேசுவாங்க. அதை பற்றி எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இறைவன்கிட்ட உண்மையான மனநிலையில் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு ஈடேறிடும். அவ்வளோதான். சரிங்களா? அதனால் இந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்க. தலையெழுத்து எல்லாம் என்னுடைய தலையெழுத்து, என் வாழ்வு என் கையில், உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. தலையெழுத்து அப்படின்னா என்ன? தலையெழுத்துனா என்னவா இருக்கும்னு சாதாரணமாக பேசப்படுது. அப்படின்னா எல்லாம் என்னுடைய தலையெழுத்து. தலையில் உங்களுக்கு எங்கே எழுத்து இருக்குது? ஒரு எழுத்தும் இல்லை. உங்களோட தலை இருக்குது. எழுத்துன்னா அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் தலையெழுத்து எதுனா உங்களுக்கு நடந்துடுச்சுன்னா எல்லாம் என்னுடைய தலையெழுத்து அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தன் ஏழையாயிட்டானா தலையெழுத்து, ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கானா எல்லாம் என் தலையெழுத்து, என்னோடய விதி அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் தலையெழுத்து அப்படின்னா என்னென்னா, உங்களுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் உங்கள் தலைக்குள்ளே தான் ஓடின்னு இருக்கு. உங்கள் தலைக்குள்ளே தான் பரலோக சாம்ராஜ்யம் இருக்குது. உங்களோட தலைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அதனால தான் அதில் எழுதப்படுற எழுத்து தான் தலையெழுத்து. அதில் என்ன எழுத்தை நீங்கள் எழுதுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அது தலையெழுத்து கிடையாது. உங்களுடைய நினைப்பு தான் உங்களோட தலையெழுத்து. புரியுதுங்களா? உங்களுடைய நினைப்பு இருக்குல்ல, அதுதான் உங்களோட தலையெழுத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே எழுதுறீங்கன்னு அர்த்தம். எழுதிட்டிங்கன்னா அது இந்த வாழ்வில், இந்த வெளியில் பிரதிபலிக்கப்பட்டுவிடும். அதுதான் உங்கள் வாழ்வாக மாறும். அதுதான் நீங்கள் எழுதின எழுத்து. நீங்கள் ஏதோ ஒன்று அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது இங்கே நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? நினைப்பு அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய தேவை ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை நினைக்கிறது. இப்போ நிறைய எண்ணெய் ஓட்டம் ஓடுதுன்னு வச்சுங்களேன். இப்போ கண்ணை மூடி உட்காடுறீங்க, நிறைய ஓட்டம் ஓடினே இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது, ஒன்றும் அது உங்களை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் எண்ணம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும், எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நினைப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதனால உங்களுக்கு பிரச்சனை. அதை தான் நீங்கள் உங்கள் தலையெழுத்தாக எழுதினே இருக்கிறீங்க. தலையெழுத்துனா எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த கதைலாம் தலையெழுத்து கிடையாது. நீங்கள் இப்பொழுது என்ன விருப்பத்தில், என்ன எண்ணத்தில் உங்களுடைய நினைப்பை வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் தலையெழுத்து. அது இங்கே நடந்தே தீரும். அது நல்லதோ கெட்டதோலாம் அதுக்கு தெரியாது, அது நடந்தே தீரும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, அதில் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை உங்களால் யாருக்கும் எடுத்து காமிக்க முடியாது. ஆனால் அதை உங்களால் மட்டும்தான் உணர முடியும். புரியுதுங்களா? நீங்கள் உங்களோட கண், காது, ஐம்புலன் இருக்குது பார்த்தீங்களா, ஐம்பொறிகள். ஆக்சுவலி ஐம்பொறிகள் எதெல்லாம் பார்க்குதோ, கேட்குதோ, உணருதோ, நுகருதோ, இதன் அடிப்படையில் உங்களுக்குள்ள ஒன்று எழுதில்லை, அது பேர் தான் புலன்கள். இது இப்போ கண்ணு, காது, மூக்கு, இந்த ஐம்புலன்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஐம்புலன்கள் பேர். இந்த கண்ணு, காது, மூக்கு அப்படின்றதெல்லாம் பொறிகள். அதாவது பொறினா என்னென்னா, காட்டில் அதிலெல்லாம் ஒரு பொறி வைப்பாங்க, அதில் எதுனா சிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஐம்புலனில் எதெல்லாம் சிக்குதோ அதன் அடிப்படையில் உங்களுக்குள்ளே தோன்றுறது இல்லை, அது பேர் தான் புலப்பாடு. அது பேர் தான் புலப்பாடு. உங்களுக்குள்ளே தோன்றது பேர் தான் புலப்பாடு. ஐம்புலன்கள் வழியாக உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தோன்றுறது இல்லை, அது பேர் தான் புலன். ஏதோ ஒன்று தோன்றுறது பாருங்கள், அது பேர் புலப்பாடு. அந்த ஐம்பொறிகள் வழியாக நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணும், கேட்கும்பொழுது உங்களுக்குள்ளே ஒன்று எழும், இது பேர்லாம் புலன்கள்.
அதாவது எழுந்துக்கிறது, உங்களுக்குள்ளே எழுது பார்த்தீங்களா? இதெல்லாம் எழுது. ஆனால் நிறைய எழும்பொழுது நீங்கள் ஏதோ ஒன்று உங்களோட இருப்பை வச்சு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் உங்கள் தலையெழுத்து. அது நடந்துடும். அடிமனது ஆழ்மனதுக்கெலாம் நீங்கள் எதை அதிகமாக விரும்பி 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 அதை உங்களோட ஆழ்மனதுக்கு தள்ளுறீங்களோ அது நடந்துடும்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் உங்கள் தலையெழுத்து. அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றிலாம் அது கவலைப்படாது, அது நடத்தியே காட்டும். இந்த ஐம்பொறிகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஐம்பொறிகளில் நீங்கள் எதெல்லாம் அதிகமாக பார்க்குறீங்களோ, அதிகமாக கேட்குறீங்களோ, அதிகமாக பேசுகிறீங்களோ, அதிகமாக உணர்றீங்களோ, அது உங்கள் வாழ்வாக மாறினே இருக்கும். இது ஒரு ப்ராசஸ், உங்களுக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஐம்பொறியில் எதெல்லாம் சிக்குதோ அதெல்லாம் உங்களுக்குள்ள நிறைய புலப்பாடை ஏற்படுத்தினே இருக்கும், நிறைய விஷயத்த தோற்றுவிச்சுனே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கண்ணால் எதையோ பார்க்குறீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று ஆரம்பிக்குதுல்ல தோன்றதுக்கு. காதால் எதையோ கேட்குறீங்கன்னா உடனே உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் எழ ஆரம்பிக்குது இல்லை? இது பேர் புலப்பாடு, இது ஐம்பொறி. இதில் எதெல்லாம் சிக்குதோ அதன் அடிப்படையில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் நீங்கள் அதன் அடிப்படையில் உங்களோட வாழ்வை அமைச்சிங்கன்னா நீங்கள் துன்பத்தை சந்திக்கிறீர்கள். அது உண்மையே கிடையாது. நீங்கள் உங்கள் பொறியில் சிக்கிறதெல்லாம் பார்த்து அதன் வழியாக உங்களுக்குள்ளே எழுது பார்த்தீங்களா? அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்வை அமைப்பதனால உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் நடைபெற போகிறதே கிடையாது. புரியுதுங்களா? உங்களுடைய தலையெழுத்து எப்படி நீங்கள் எழுதணும் அப்படின்னா, உருவம் இல்லாததான் எழுதணும். என்னுடைய வாழ்வு நலமாயிடும், எனக்கு நல்ல சோறு கிடைக்கும், இறைவன் என்னை நன்மையாக்குவான் அப்படின்ற நினைப்புக்கு போயிடணும். இந்த உருவத்தின் அடிப்படையில் இந்த பொறிகள் உங்களுக்கு எதெல்லாம் புலப்படுத்துச்சோ அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய தலையெழுத்தை எழுதும் போதெல்லாம் நீங்கள் இந்த வாழ்வை சிரமமாக்குகிறீர்கள். உருவம் இல்லாததா உங்களோட தலையெழுத்து, என்னோட வாழ்வு சுகமாக இருக்கணும், இந்த உலக பொருள் அதிகமாக இருக்கணும், இப்படின்ற நினைப்புக்கு நீங்கள் போயிடணும். அது உருவமே இருக்கக்கூடாது. இப்போது நீங்கள் சுகமாக இருக்கணும், நல்லா வாழணும், இந்த உலகம் எனக்கு எளிமையாக கிடைக்கணும் அப்படின்றதுக்கு எந்த உருவமும் கிடையாது. புரியுதுங்களா? நான் ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அமைதியில் இருக்கணுன்றதுக்கெலாம் எந்த உருவமும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய தலையெழுத்தாக எழுதும்பொழுது இந்த வாழ்வு அப்படியே மாற்றி அமைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய தலையெழுத்து உங்கள் தலைக்குள்ளே தான் இருக்குது, வெளியில் இல்லை. நீங்கள் எதை அதிகம் நினைக்கிறீர்களோ, உங்களுடைய எந்த விருப்பத்தை நீங்கள் அதிகம் சுவைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்வாய் மாறும். உங்களுடைய ஐம்பொறிகளால் நீங்கள் எதையெல்லாம் அதிகம் கேட்கிறீங்களோ, பேசுகிறீங்களோ, பார்க்குறீங்களோ அதெல்லாம் தான் இப்போ உங்கள் வாழ்க்கையாக மாறின்னு இருக்குது. உங்கள் வாழ்க்கையை வேணால் கொஞ்சமாக திரும்பி பார்த்து சோதிச்சு பாருங்கள். நீங்கள் அதிகமாக பார்த்தது கேட்டது அதன் அடிப்படையில் தான் உங்களோட செயல்பாடுகளே அதிகமாக இருக்கும். அதை தாண்டி உங்களால் நிறைய செயல்பாடுகளை செய்ய முடியாது. இதனால தான் அந்த புலப்பாடுகளை நம்பி, ஐம்பொறிகள் வழியாக உங்களுக்கு எழுற புலப்பாடுகளை நம்பி நீங்கள் வாழ்கிறீங்கல்ல, ஒரு அபிப்பிராயத்துக்கு வரீங்கல்ல, ஒரு தீர்ப்புக்கு வரீங்கல்ல, அதனால தான் மாயைன்னு சொல்கிறாங்க. இந்த உலகமே ஒரு மாயை, இந்த உலகமே ஒரு நாடக மேடைன்னு. அது உண்மை கிடையாது. பொறிகளில் எதெல்லாம் சிக்குதோ அது உங்களுக்கு ஒரு புலப்பாடை ஏற்படுத்துது, ஒரு விஷயங்களை உங்களுக்குள்ளே தோற்றுவிக்குது. அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்வை நீங்கள் அழுத்தி வாழும் பொழுது நீங்கள் ஒரு விதமான மனிதத்தன்மையற்ற ரோபோட் மாதிரி, ஒரு மிஷின் மாதிரி இயங்கிக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோதான். இதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு தீர்ப்பும் எழுதுறீங்க. இப்போ யாரோ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் நீங்கள் ஒரு தீர்ப்பு எழுதி அவன் பிச்சைக்காரன் நினைப்பீங்கன்னா, பிச்சைக்காரன் மாதிரி வேஷம் கூட போட்டுன்னு வரலான்றது உங்களுக்கு தெரியாது. இந்த ஐம்பொறிகளில் சிக்கிற புலப்பாடுகளை நம்பி நீங்கள் வாழும்பொழுது நீங்கள் உண்மையான வாழ்வில் இல்லை, ஒரு மாயையிலே நீங்கள் உருண்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்கள் உங்களோட தலையெழுத்தை எழுத முடியுமா அப்படின்னா, மனம் பலம் குன்றிய மனிதர்களால் அவங்களோட தலையெழுத்தை எழுதவே முடியாது. ஏன்னா இந்த ஐம்பொறிகளில் எதெல்லாம் சிக்குதோ அதன் அடிப்படையிலே அவங்க இந்த ரொட்டேஷன்லேயே இருப்பாங்க, இதை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது, இப்படி தான், இதுக்கு எப்படி முன்னேறது, எனக்கு வேறு வயசாகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, என்னால் முடியாது அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இதெல்லாமே ஒரு விதமான நினைப்பு தான். நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இதெல்லாம் என்னால் முடியாது, என்ன பண்ணுறது, குழந்தை இருக்குது, கல்யாணம் எப்படி பண்ணுறது, இதை பண்ணுறது, எப்படி வீடு வாங்குறது, என்ன பண்ணுறது, இப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கீங்கல்ல. என்னால் முடியாது, மற்றவனையும் பார்த்துடுறீங்க.
அவனுங்களாம் நல்லா இருக்கானுங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இப்படி அப்படியா அப்படியான்னு எழுதினே இருக்கீங்களா? உங்களுக்குள்ள ஓடுறது எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்குள்ள கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா எண்ண ஓட்டங்கள் ஓடினே இருக்கும். அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதை நீங்கள் எழுதினே இருக்கிறீங்க, எழுதினே இருக்கீங்க, டெய்லி எழுதினே இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நினைக்கும் பொழுதும் நீங்கள் உங்கள் தலையெழுத்தை எழுதி கொண்டே இருக்கிறீர்கள். அது உங்கள் வாழ்வில் பிரதிபலிச்சிடும். இதை தெளிவாக புரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களை பார்த்துனே இருந்தால் போதுமானது. உங்களுடைய தலையெழுத்தை உருவமே இல்லாத தலையெழுத்தாக எழுதுங்க. அது இந்த உலக வாழ்வை உங்களுக்கு சுலபமாக கொடுத்துரும். இந்த உலக வாழ்வு எளிமையாக இருக்கட்டும், கொடுக்கும் இடத்துல இருக்கணும், புரியுதுங்களா? சுகமான வாழ்வு இருக்கட்டும், சாந்தமும் சமாதானமும் இருக்கட்டும் அப்படின்றத நினைங்க. அது உங்கள் தலையெழுத்தாக எழுதப்படும். இப்படி நீங்கள் நினைச்சிங்கனாலும் உங்களால் மனம் பலம் அதிகமாக இல்லை அப்படின்னா உங்களால் உங்கள் தலையெழுத்தை மாற்றவே முடியாது. நிறைய மனிதர்களால் அவங்களோட மனம் சிதறி போய் கிடக்கிறத, அவங்களோட மனம் எரிச்சலில் இருக்கிறத, அமைதியற்று இருக்கிறதெல்லாம் சமாதானமாக இல்லாமல் இருக்கிறத சரி பண்ணிக்கவே முடியாது. ஒரு இண்டிவிஜுவலால் அவங்களோட மனதை சரி பண்ணிக்கவே முடியாது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது. அது ஓட்டினே இருக்கும். ஓட்டி 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 உங்களை ஒரு மாதிரி ஆக்கி உட்கார வச்சிடும். உங்கள் மேலே, உங்கள் மனதின் மீது உங்களுக்கு ஆளுகை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது. ஏன்னா நீங்கள் புலப்பாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஐம்பொறிகள் உங்களுக்கு எதெல்லாம் பார்க்கறதுனாலையோ, கேட்கறதுனாலையோ, பேசுறதுனாலையோ, உணர்றதுனாலையோ எதையோ உங்களுக்குள்ளே எழுப்பினே இருக்குல்ல, அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்குள்ளே மாற்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளே எழுகிற புலப்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் உண்மைன்னு நம்பி வாழ்ந்துன்னு, என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நான் படிச்சிருக்கணும், அப்போயோ பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே எல்லாமே எக்ஸப்ஷன் தான். படிக்காதவனும் நல்லா இருக்கிறான், படித்தவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுறான். படிச்சுன்னா தம்பி ரொம்ப படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா படித்தவனும் ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் சுற்றின நிறைய கதைகள் இருக்குது. நிறைய பேர் நம்மளுக்கே தெரியும். ஒன்றுமே படிக்காதவன் சூப்பராக ஆகியிருக்கான், பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கான். அந்த மாதிரி இந்த வாழ்க்கைக்கு எந்த காரணமோ எதுவுமே இப்படி இருந்தால் தான் அப்படி ஆகிடுவான், அப்படி இருந்தால் தான் இப்படி ஆகிடுவான்னு பொதுவாக நம்ம பேசுகிறோமே தவிர, அது நிறைய பேர் வாழ்க்கையில் இப்படி இருந்தால் அப்படி ஆகிடுவான்றதே இல்லை. அவன் ரொம்ப மோசமான சூழல்லேருந்து பெரிய ஆளாக இருப்பான், ஒருத்தன் பெரிய ஆள் ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனாக இருப்பான். இங்கே எந்த காரணமுமே இருக்காது. நீங்கள் சொல்கிற எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறாங்கன்றதுனால அது உண்மைன்னு நம்பி அதன் அடிப்படையில் இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாதவங்க எக்ஸப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். புரியுதுங்களா? அவனுக்கு மட்டும் இது அப்படி நடக்கக்கூடாதுல்ல. படித்தாதான் முன்னேற முடியும்னா அவன் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் படித்து தான் முன்னேறி இருக்கணும். படிக்காமல் எப்படி முன்னேறினான்னு நம்ம அட்லீஸ்ட் ஆராய்ச்சியாச்சும் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? அதனால் ஒரு தனி நபரால் அவங்களோட மனதை சரி பண்ணிக்க முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னா அது மிகவும் சூழ்ச்சியானது. மனம்ன்றது ஒரு சக்தி. அதில் நீங்கள் ஒன்று உருவாக்கி ஓட்டுறீங்கல்ல, நம்மளால் என்ன பண்ண முடியும், வயசாகி போச்சு, இப்படி தான் வியாபாரம் நடக்குது, காசு இல்லையே, கடன் வேறு இவ்வளோ இருக்கே, குழந்தைங்களை இப்படி ஓட்டினே இருக்கீங்கல்ல, இதனால் எந்த யூஸும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்னால் சிறப்பாக வாழ முடியும், நிறைய கொடுக்க முடியும், என் வாழ்வு நலமாயிடும் அப்படின்னு உங்களால் அந்த டைமென்ஷனுக்கே திரும்ப முடியாது. ஆனால் உங்களுடைய தலையெழுத்தை ஒரு குருவால் எழுத முடியும். இப்போ நிறைய மக்கள் நிறைய நன்மைகளை அடைஞ்சிருக்காங்க. எப்படி அந்த மாதிரி அடைஞ்சிருப்பாங்கன்னா, அவங்க மனநிலையே மாற்றி அமைக்க முடியும். தன்னை உணர்ந்த மனிதர்களால் ஒன்றும் இல்லை, லைட்டாக உங்ககிட்ட உங்கள் மனதுக்குள்ளே உங்களால் எழுத முடியாத விஷயங்களை அவங்களால எழுதிட முடியும். இது இப்போ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? ஒருத்தர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாரு, ஒன்றுமே முடியல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கிளாஸில் வரவங்களுக்கு நிறைய நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஒருத்தர் பயிர் வச்சார், ஒன்றுமே மழைலாம் பெஞ்சு யாரோ பக்கத்து காட்டில் இருக்கிறவங்க தண்ணியெல்லாம் திறந்து மொத்த பயிரையும் தண்ணியில் முழுகடிச்சிட்டாங்க. தண்ணி போகிறதுக்கான வழியும் கிடையாது, அதை மோட்டர் போட்டு வெளியில் வீசுறதுக்கான வசதியும் அவர்கிட்ட கிடையாது. ஆனால் மொத்தமாக முழுகி போய் தண்ணியில் முழுகி கிடக்குது பயிர். அது எப்படியும் நாசமாயிடும்னு எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாள் தண்ணியில் இருந்தாலே நாசமாயிடும். ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால பயிர் அழுகிடும்னு எல்லாரும் சொன்னாங்க, அந்த ஊர் மக்களே சொன்னாங்க.
இவரோ சொன்னார் என்கிட்ட, பயிர் அழுகிடும், என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே விட்ருக்கேன், எல்லாரும் அது மேலே மிஷின் போட்டு ஓட்டி வேறு எதனா போட்டுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க, நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. ஆனால் இறைவனர்களால் நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே விடுங்க, சரியாயிடும், அதுவே காஞ்சி அது வளர்ந்துரும் அப்படின்ட்டேன். வளர்ந்துரும், அது வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அது வளர்ந்துச்சு. நீங்கள் அதாவது யாராலையுமே இதை நம்ப முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ அந்த நபர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் கடுமையான, ஏன்னா அவர் கடன் வாங்கி தான் அந்த விவசாயத்தையே பண்ணியிருக்காரு. அதனால் வர வருமானத்தை வச்சு கொஞ்சம் கடனை கொடுத்துட்டு எதனால் லாபகமாக எடுக்கலாம் அப்படின்றது தான் அவரோட மனநிலை. இப்போ அந்த காசும் போச்சு, கடனும் கட்டணும், குடும்பமே வந்து ரொம்ப பெரிய மன நெருக்கடியில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கண்ணில் தண்ணியோட அழுவலாமா இல்லை சிரிக்கலாமான்ற எந்த மனநிலையுமே இல்லாமல் கண்ணில் தண்ணியோடு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அவரோட மனநிலையை அவரால் மாற்றிக்கவே முடியாது. ஏன்னா அவர் கண்ணால் பார்த்துட்டாரு, தண்ணி நின்னா அழுகும், தண்ணி நின்று போச்சுன்னா அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு அவரோட மனநிலை அப்படி இருக்குது, அவ்வளோதான். அவரால் அதை சரி பண்ணிக்கவே முடியாது. ஆனால் மனதை அறிந்த நபர்கள், தன்னை உணர்ந்த நபர்கள் வந்து இது சரியாயிடும்னு உங்கள் மனதில் எழுதிட்டாங்கன்னா சரியாயிடும். அந்த மாதிரி சரியாயிருக்கு. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பலவிதமான அதிசயங்களை உங்களுக்குள்ளே மாற்றி எழுதுறது மூலயமாவே நிகழ்த்த முடியும். சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய பிச்சைக்காரனா கூட இருங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களை பெரிய ஆளாகிறதுக்கு உங்கள் மனதில் சரியாக உங்களால் எழுத தெரிஞ்சுது அப்படின்னா இதுக்கு லாஜிக்கே கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த விதமான எந்த விதமான மண்ணாங்கட்டி லாஜிக்கும் இது வேலைக்கு ஆகாது. எனக்கு இது வேணும் அப்படின்னா அது கொடுத்துரும், அவ்வளோதான். எனக்கு வேண்டும், எனக்கு இது வேணும், நீங்கள் எப்படியாப்பட்ட நபராக இருந்தாலும் அது உங்ககிட்ட கொடுத்துரும். உங்களுக்கு புரியுது? இது இங்கே லாஜிக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு இது வேணும்னு கேட்டால் கொடுத்துரும். ஆனால் அது உங்களால் எழுத முடியாது. அதுக்கு தான் வாயை மூடணும்னு சொல்கிறது. உங்கள் மன ஓட்டத்தை உங்கள் மனம் ஓடினே இருக்குல்ல, அதை நிறுத்தினிட்டு எனக்கு இது வேணும்னு கேட்டால் கொடுத்துரும் அது. ஏன்னா உங்களோட மனக்கை வந்து இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் உங்களோட தேவை இருந்தாலும் உங்களோட மனக்கை எவ்வளோ பெருசுன்னா, இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு. பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு யாருக்குமே தெரியாது, அது விரிவடைஞ்சினே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் எங்கே உங்களோட தேவை இருந்த போதிலும் உங்களோட மன ஓட்டம் இருக்குல்ல, நீங்கள் ஏதோ ஓட்டினே இருக்கீங்களா, எனக்கு இது இல்லை அப்படி இல்லை, குறை பேசினு யார் மேலேயே குறை வச்சுன்னு இப்படின்னு, என் ஒய்ஃப் சரியில்லை, அது இல்லை இப்படி இல்லை அது இல்லை, எல்லாத்தையும் சொல்லினே இருக்கு. அதெல்லாம் நிறுத்திட்டு எனக்கு இது வேணும், அவ்வளோதான், வேண்டும், இதோடு நின்னீங்கன்னா உங்களுடைய தேவை இந்த நாட்டிலையோ இல்லை இந்த பிரபஞ்சத்துலேயோ ஏதோ ஒரு மூலையில் ஒரே சின்ன ஒரு புள்ளியாக இருந்தால் கூட உங்களுடைய மனம் அதை உங்கள் காலடியில் எடுத்து வந்து போட்டுரும். இதுதான் உங்களோட வரம். இந்த பிரபஞ்சமே இப்படி தான் இயங்குது. அது எதையாச்சும் ஒன்று படைக்கணும்னு நினச்சா ஒன்றெல்லாம் பண்ணாது, ஆகுகன்னு சொன்னால் உருவாயிடும், அவ்வளோதான். உங்களுக்கான தேவைகள் வந்து வெளியில் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உள்ளே உருவாயிடும். இப்போ எனக்கு வந்து 1 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு உள்ள 1 லட்ச ரூபா பணம் தேவை உருவாயிடுச்சு இல்லை, உங்களுக்குள்ள 1 லட்ச ரூபா வேணுன்றது உருவாயிடுச்சு. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா உங்களோட வெளி சூழல் இருக்குல்ல, இப்போ எப்படி மழை அந்த தண்ணி வந்து பயிரை அப்படியே மொத்தமாக முழுகிடுச்சோ அந்த வெளி சூழலை பார்த்து பயந்து எனக்கு எப்படி கிடைக்கும், கிடைக்காது, நானே எப்படி இருக்கேனே அப்படி இருக்கேனே இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணி செயல் புரிய ஆரம்பிச்சிருவீங்க. உள்ளே இருக்க அந்த தேவை இருக்குல்ல, எனக்கு 1 லட்ச ரூபா இப்போ தேவையாக இருக்குன்ற அந்த தேவையில் சும்மா இருங்க, வந்துடும். புரியுதுங்களா? அந்த தேவையை மட்டும் நிலைப்படுத்துங்க, அதில் எண்ணத்தை வச்சு சிதைக்காதீங்க, உங்கள் தலையெழுத்து மாறிடும். உடனே நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் தலையெழுத்தை மாற்றினே இருக்கும், அது நடந்துனே இருக்கும், நடந்து முடியும். நீங்கள் வேணால் உங்களை சோதிச்சு பாருங்கள், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்தே முடியும். 1 லட்ச ரூபா பணம் வேணும் சொல்லிட்டு சும்மா இருங்களேன், உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா எப்படி வரும், உழைச்சா தானே காசு வரும், இதெல்லாம் உங்களோட குப்பை அறிவு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உழைச்சா தானே, மரம் உழைச்சி வேர்வை சிந்தி உழைச்சி பெருசாகிட்டு இருக்குதா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. விலங்குகள் எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாமே சும்மா, இப்போ ஒரு ஆடு வந்து உழைச்சி பெருசாகிட்டு இருக்குதா, இல்லை சும்மாவே பெருசாகிடுது, ஏதோ சாப்பிடும் பெருசாகிடும், அவ்வளோதான். அது பெருசாகாமல் இருக்கிறதெல்லாம் தடுக்கவே முடியாது, அது பெருசாகிடும். உங்களோட தேவைகள் எல்லாமே சும்மாவே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு கரெக்டாக எழுத தெரியணும். ஆனால் குருமார்களால் உங்களுக்குள்ளே எழுதிட முடியும். யாரோ ரொம்ப சிரமப்பட்டு ஒரு குருமார் கிட்ட வந்து உக்காந்தாலே அவர் அவனுக்குள்ளே எழுதி அனுப்பிச்சிடுவார், அவ்வளோதான். அவனுக்கு மாறிடும். குருவின் பார்வைன்னு சொல்கிறாங்கல்ல, குருவின் பார்வை உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கறது இல்லை, உங்களுக்கு உள்ளே பார்க்கறது. உங்களுக்கு உள்ளே அவரால் மட்டும்தான் பார்க்க முடியும். அது சரி பண்ணிவிடுவார் அவர்.
ஏன்னா உங்களுக்குள்ள அவர் எழுத முடியும். அவரை பார்த்தங்கனால அவர் வாயெல்லாம் திறந்து எதுவும் பேசலாம் வேணாம். உங்களுக்குள்ள அவராகவே எழுதி உங்களுக்குள்ள பதிக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ அந்த பயிர் நாசமடைகிற நிலையில இருந்தது. சரியாயிடும் சும்மா இருங்க அப்படின்னா சரியாயிடுச்சுல்ல. அந்த அரிசி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தந்துட்டு போனார் எனக்கு. அது நானும் சாப்பிட்டேன். புரியுதுங்களா? அதான் சரியா வளர்ந்துச்சு. ஆனால் அழுகிடும்ட்டாங்க. ஊரே அழுகிடும்ச்சு. ஏன்னா அது மொத்தமாக மூழ்கி போயிடுச்சு. பயிர் கொஞ்சம் கூட வெளில தெரில. மொத்தமாக அழுகி நாசமாகி அப்படின்னு தான் எல்லாரும் பேசியிருந்தாங்க. ஆனால் சரியாயிடும் அப்படின்னு உங்களுக்குள்ள உங்களால் எழுத முடிஞ்சிச்சுன்னா இப்போ இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியும்? புரியுது. இப்போ இது இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி 1000 விஷயங்கள் இந்த கிளாஸ் கேட்குறவங்களுக்கு நிறைய நடந்திருக்கு. உங்களால் நம்பவே முடியாது அதை. நம்ப முடியாத அளவுக்கு அதிசயங்களை உங்களுடைய தலையெழுத்தை ஒழுங்காக எழுதுனா நடந்துடும். உங்கள் தலைக்குள்ளே தான் நீங்கள் அதை எழுதணும். உங்களால் அதை எழுதவும் முடியாது. அதான் ரொம்ப பெரிய சிக்கலே இங்கே. ஏன்னா உங்களோட புலனில் எதெல்லாம் சிக்குதோ அதெல்லாம் உண்மைன்னு நம்பி நீங்கள் அதே மாதிரி ஒரு மிஷினை போல் இயங்கினே இருப்பீங்க. இதெல்லாம் உங்களை இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குது சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் தான் உண்மை. நீங்கள் இதெல்லாம் உற்று நோக்குனீங்கன்னா உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? இப்போ இந்த உலகம் இருக்குது. நம்மளை மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்காக படைக்கப்படுறாங்க, எதுக்காக இங்கே இருக்கிறாங்க, எதுக்காக இங்கேருந்து இறக்குறாங்கன்னே தெரியல. இதெல்லாம் ஒரு மிஸ்ட்ரி. ஆனால் உங்கள் வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே வாழணும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே நீங்கள் வாழ்ந்துன்னு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எங்கே போகிறீங்க, உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு கிளம்பணுமே, யார் சொந்தம்னே தெரியாமல் பிறக்குறீங்களே. புரியுதுங்க உங்களுக்கு? இதெல்லாமே ஒரு விதமாக வித்தியாசமாக இல்லை. கொஞ்ச நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் படிச்சுக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, பணம் சம்பாதிச்சுக்கிறீங்க, வீடு வாசல்லாம் வாங்கிக்கிறீங்க, அதில் ஒரு மதிப்பை தேடுறீங்க. அதன் அடிப்படையில் உங்களோட சொந்த பந்தங்கள் கூட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. இதில் ஜாதி மண்ணாங்கட்டி வேறு. கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு டைமு. அதில் இவன் வீடு அவன் வீடு இது அவந்து உந்து பேசிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் தான் இருக்க மாட்டீங்கள்ல. நீங்கள் தான் இருக்க போகிறது இல்லையா? இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இப்படி அனுபவிச்சுட்டு போகலாம்ல. அனுபவிக்கிறதும் கிடையாது. இருக்குது 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 இருக்குதுன்னு இருக்குதுன்ற மனநிலையே உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாய் முன்னாடி நம்ம நாயை கட்டி போட்டு அது முன்னாடி ஏதோ அதுக்கு பிடிச்ச சோறு எடுத்துன்னு போய் வச்சோம்னா அது ஜொல்லு ஊற்றினே இருக்கும். அதுக்கு கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பாஞ்சு சாப்பிட முடியாது. சில நாய் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுருவாங்க, சொன்னால் தான் சாப்பிட்ணுன்னு. அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். நம்மகிட்ட நிறைய பணம் இருக்குது பணம் இருக்குது பணம் இருக்குது பணம் இருக்குன்ற எண்ணெய் சொல்லுலேயே வாழ்ந்துருக்குறோம். அதுலேயே ருசி காண்டுக்கிறோம். அதை செலவு பண்ணி பார்த்தா கூட நம்மளுக்கு அட்லீஸ்ட்டு கொஞ்சமாச்சும் அனுபவிப்போம். அப்படியே சொல்லு ஊற்றி இருக்குது 1 கோடி இருக்குது 1 கோடி இருக்குது என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது பணம் இருக்குது பணம் இருக்குதுன்னு அப்படியே அந்த நினைப்புலேயே வாழ்ந்து போகிறோம். அதை பயன்படுத்துகிறோமானாலும் இல்லை. அது யாருக்கும் தரவும் முடியல. அதான் உங்களை காலி பண்ணிவிடுமே. உங்களை தான் தூக்கின்னு போயிடும்ல. கொஞ்ச நாள் தான் அது 65 வயசு வச்சுருக்கோ, 70 வயசு வச்சுருக்கோ, இல்லை 20 வயசு வச்சுருக்கோ, இல்லை 50 வயசு வச்சுருக்கோன்னு தெரியாது. உங்களுக்கு அதெல்லாம் நிர்ணயமே கிடையாது. உங்களை போட்டு தள்ளிடும், அவ்வளோதான். இது உங்களுக்கு புரியலையா? இது எங்கே போகிறீங்க, எங்கேருந்தோ பிறந்து வந்தீங்க, எங்கே போகிறீங்க, இதெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஆனால் பொருளை மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கிறீங்க. அவனுக்கு இதெல்லாம் கொடுத்தா அவன் கெட்டுருவான், அவன் திமிராயிடுவான், அவனுக்கு கொடுக்கக்கூடாது, இது கொடுக்கக்கூடாது. அப்படி உங்கள்கிட்டயே பொருள் சும்மா தான் வந்திருக்குது. அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பல விதமான சட்டத்திட்டங்கள் எழுதி வச்சுருக்கிறீங்க. இதெல்லாமே உங்களுடைய மன இடுக்கம். இதெல்லாம் உங்கள் வாழ்வை நாசம் பண்ணினே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உங்ககிட்ட இன்னைக்கு தான் லாஸ்ட்டு நாள் நீ வாழ போகிற அப்படின்னா நீங்கள் எப்படி வாழ்வீங்களோ அது மாதிரி டெய்லியும் வாழுங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட்டு நாள் அப்படின்னோடனே என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் போட்டு அனுபவிக்க பார்ப்பீங்கள்ல. அட்லீஸ்ட் எதெல்லாம் உங்களால் பண்ண முடியலையோ அதெல்லாச்சும் பண்ணி பார்ப்பீங்கள்ல. இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை சாப்பிட்டு பார்க்கணும், இதை பண்ணணும், அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அதை பண்ணணும், மனைவி மக்களை பார்க்கணும், அவங்களுக்கெல்லாம் சரி பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சமாச்சும் ஒரு நாளாச்சும் வாழ்ந்து பாருங்கள். உங்களால் உங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஐம்பொறிகளில் சிக்கின்னு இருக்கீங்க. ஐம்பொறியால்
எதெல்லாம் அந்த பொறியில் சிக்குதோ, உங்கள் கண்ணு, காது, மூக்கு, வாய் இதில் எதெல்லாம் சிக்குதோ அதன் வழியாக ஏற்படுகின்ற புலப்பாடுகளிலே சிக்கி 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 உங்கள் வாழ்வை உண்மைன்னு நம்பி அதிலேயே ஒரு விதமான மாய தோற்றத்திலே வாழ்ந்துனே இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுருக்கிறீங்க. உங்களால் எதையுமே வாரி இறைச்சி செலவு பண்ணவே முடியாது. முடியவே முடியாது. நல்ல வார்த்தை கூட ஒழுங்காக பேச முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கவனித்து பாருங்கள். நீங்கள் எல்லாமே தப்பாக பேசின்னு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியும். உங்கள் வார்த்தை எல்லாமே உங்கள் வாழ்வை வார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்களேன். நீங்கள் எல்லாமே முரணாகவும் ஒரு தெளிவாகவே இருக்காது. நம்ம பேசுகிறது எல்லாமே முரண்பாடாகவே இருக்கும். ஏன்னா இந்த மனம் முரண்பாடாக இருக்கிறதுனால நம்ம தெளிவாகவே பேச மாட்டோம். அதனால் உங்கள் தலையெழுத்தை ஒரு குருவால் ஈஸியாக மாற்றி எழுதிட முடியும். ஆனால் உங்களால் எழுதுறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். உங்களை மனக்குழப்பத்துக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த குழப்பத்துலேருந்து உங்களால் நீங்களே உங்களை அதுலேருந்து விடுவிக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன நினைப்போம்னா, எதனா போய் சாப்பிட்டு போதை காயிடலான்னு பார்க்குறோம். சாப்பிட்டு நான் ஒரு ஃபுட்டி அது இது அவன்கிட்ட பேசுறது, அவன்கிட்ட பேசினா ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறது. அவன் ஆறுதலாக உங்களோட வெறியெல்லாம் அவன் மேலே ஏற்றிட்டு எனக்கு ஆறுதல் ஆகிடுச்சுன்னா இதை விட பெரிய துன்பம் எதுவும் கிடையாது. நீங்கள் செய்கிற பெரும் பாவத்திலேயே பெரும் பாவம் என்ன தெரியுமா? உங்களோட மன இறுக்கத்தெல்லாம் மற்றவங்க மேலே ஏற்றுறது தான். அதுக்கு கட்டாயமாக தண்டனை இருக்குது. உங்களோட மன எரிச்சல் இருக்குல்ல, அதை மற்றவங்க மேலே ஏற்றக்கூடாது. அது பெரும் பாவமாக இங்கே பார்க்கப்படுது. அதனால் உங்களுக்கு பெரும் துன்பம் விளையும். உங்களோட துன்பத்தெல்லாம் நீங்கள் தான் வச்சுக்கணும். அதை அவங்ககிட்ட பேசி தீர்த்துக்கலான்னு தீர்த்துக்கூடாது. புரியுதுங்களா? அவனுக்கு தேவையும் கிடையாது. அவன் எதுனா ஆறுதல் சொல்லுவான், ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லுவான். போதை மன ஓட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சினிமா பார்க்கும்போது எல்லாத்தையும் மறந்து சினிமா பார்க்குறீங்கல்ல, இங்கே 2 வாட்டி உங்களை மறக்கலாம். ஒன்று, நீங்கள் மொத்தமாக உங்களுடைய எல்லாத்தையும் இழந்து உங்களோட சுயத்தில் உங்களுடைய இருப்பில் இருக்கும்பொழுது நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க. இன்னொன்று, மன ஓட்டத்தில் சிக்கி போதையில் இருக்கும்போதும் நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க. நீங்கள் நிறைய வாட்டி கவனிங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் கவனிக்க முடியுது, அதுக்கப்புறம் நான் எங்கே இருக்கேன்னே தெரிலன்னு சொல்கிறீங்களா? எங்கே இருக்குன்னு தெரிலன்னு அந்த மன ஓட்டத்தில் சிக்கி நாசமாயிடுறீங்க. அந்த மன ஓட்டத்தில் சிக்கிறதே இங்கே நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மனம் எதுவுமே உங்களுக்கு தெரியல, கான்ஷியஸே இல்லை. அந்த கான்ஷியஸே இல்லாத மயக்க நிலையில் இருக்கிறதும் செத்து போகிறதும் ஒன்று தான். ஏன்னா நம்மளுக்கு தான் எதுவுமே தெரியலையே. கண்ணு, காது, மூக்கு, கை, கால்லாம் இயங்கிறதுனால நம்ம உயிரோடு இல்லை. அந்த விழிப்பாக இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம உயிரோடவே இல்லைன்னு அர்த்தம். நம்ம எல்லோரும் எதை சந்தோஷம்னு நினைக்கிறோன்னா, அதிகப்படியாக எதையாச்சும் யோசிச்சு இல்லை இந்த வாழ்க்கையை குறித்து யோசித்து இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு, அதாவது அப்படி இருக்கேன்றது தான் உண்மை. அதை நீங்கள் யோசிக்கணுன்னு அவசியம் இல்லை. எப்படி மாற்றலான்றதையாச்சும் உங்களுக்குள்ளே நீங்கள் எழுதணும். அது உங்களோட எண்ண ஓட்டங்கள் உங்களை விடாது. அது போட்டு தூக்கிட்டு போயினே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆளுகையும் உங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னே தெரியாது. இப்போ டிவி பார்க்குறீங்க, சவுண்டே வரலன்னா வால்யூம் பட்டன் அதிகரிக்கிறீங்கல்ல, இந்த அறிவு உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுடைய தலையெழுத்தை எழுதுறதுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் எழுதவே முடியும். கொஞ்சமாச்சும் உங்களை பற்றி தெரிஞ்சு இந்த இயக்கத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான், உங்களோட இயக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் உங்களால் இது சரின்னே ஒத்துக்கணும். இப்போ நான் நிறைய சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் ஒரு செய்தியாக, அதாவது உங்கள் பொறியில் பட்டு ஒரு செய்தியாக சேவ் ஆகிடும். ஆனால் இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? இப்போ நம்ம நம்மளுக்கு ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு உடல் உபாதையோ இல்லை கையோ காலோ வலின்னா உடனே போய் அதெல்லாம் சரிப்படுத்திக்கிறதுக்கு பார்ப்போம்ல. ஆனால் நம்ம மனநிலையை சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், அப்படியே விடுவோம். ஆனால் அந்த மனநிலை தான் உங்கள் வாழ்வையே மாற்றின்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அது உங்கள் வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போடணும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த உடல் சம்மந்தமாக எதனா உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ஸ்கேன் எடுப்போம், எல்லாமே பண்ணுவோம், ஏதாச்சும் பண்ணுவோம். ஆனால் மனநிலையை மாற்றி அமைக்கிறவங்களுக்கு நம்மளால் எதையுமே பண்ண முடியாது. உண்மையாக ஒரு குருவால் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுதிட முடியும். அதுக்கு தேவை பணிவு. புரியுதுங்களா? பணிவுன்றது அவங்க சொல்கிறது அப்படியே கேட்கணும். உங்களால் அதெல்லாம் கேட்க முடியாது. ஆனால் கேட்டிங்கன்னா அவர் எதனா சொல்லுவார், நீங்கள் செய்ய முடியாத காரியத்தெல்லாம் சொல்லுவார். அதை நீங்கள் செய்தீங்கன்னா
அது வழியாக உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டோம், ஏன்னா நம்ம அறிவு விடாது. புரியுதுங்களா? இப்போ என் ஞானாசிரியர் சொல்லுவார், இப்போ நீங்கள் ஒரு வீடு விற்கிறீங்க அப்படின்னா அதில் 5ல் ஒரு பாகம் தர்மம் தரணும், அவருக்கு தான் தரணும். சரிங்களா? 5ல் ஒரு பாகம் தர்மம் தரணும் அப்படின்னா 1 கோடி விற்றீங்கன்னா 20 லட்சம் தரணும் அவருக்கு. புரியுதுங்களா? இது உங்கள் அறிவு ஒத்துக்குமானா ஒத்துக்காது. ஆனால் நீங்கள் அதை செய்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. புரியுதுங்க? இப்போ உங்களுக்கு இப்போ அவர் கூட நெருங்கி இருக்கிறவங்களுக்கு இப்போ சம்பளம் வருதுன்னு வச்சுங்களேன், சம்பளத்தில் 5ல் ஒரு பாகம் தர்மம் தரணும். நீங்கள் இதை செய்யவே முடியாதுல்ல, கஷ்டமாக இருக்கும். நமக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, நம்ம சும்மா தரணுமா, நம்ம இப்படியா அப்படியான்லாம் தோணும். அது தப்பு ஒன்றும் கிடையாது, ஏன்னா நம்ம அறிவில் தானே இயங்கி நிற்போம். இப்போ 1 கோடிக்கு நான் லேண்டு விற்கிறேன் அப்படின்னா 20 லட்ச ரூபாய் 5ல் ஒரு பாகம் தந்தாகணும், ஏன்னா அவர் தானே ஞான வழிகாட்டி. இதை நம்மளால் ஒத்துக்க முடியும். நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய வாழ்வு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் நம்மளால், இப்போ உங்களால் 100 ரூபாய்க்கு 20 ரூபா தந்துட முடியும், 10,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் கூட தந்துட முடியும். லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபாய் தர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 10 லட்சத்துக்கு 2 லட்சம் தர்றது கொஞ்சம் அதோட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 கோடிக்கு 20 லட்சம் தர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் உங்களை எப்படி உங்களோட தலையெழுத்தை மாற்றுறதுக்கு, உங்களோட தலையெழுத்தை நீங்கள் ஏன் மாற்றிக்க மாட்டீங்கன்னா, இந்த பொருளால் தான் மாற்றிக்க மாட்டீங்க. இந்த பொருள் மேலேயே அதிக கவனம் வச்சுருக்கீங்க. அதை உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கி வேற ஒரு டைமென்ஷனுக்கு உங்களை மாற்றி விடணும். ஆனால் அதெல்லாம் எல்லா மனிதர்களாலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. உடனே பணம் கேட்குறாங்க, ஏமாத்துறாங்க, இப்படி தான் புரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் உங்களோட மனநிலை ஒரு விதமாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், உங்கள் வாழ்க்கையை குறித்து நம்ம இப்படி தான் அப்படி தான்னு. ஆனால் அவங்களால உங்கள் வாழ்க்கையை சூப்பராக கூட மாற்றி எழுதி உங்களுக்கு அனுப்ப முடியும். புரியுதுங்களா? அவங்களோட பார்வை உங்கள் வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்ற முடியும், உங்கள் தலையெழுத்தையே மாற்ற முடியும். அதுக்கு தான் இந்த கோயிலெல்லாம் குருவின் பார்வைன்னு குருக்குன்னு ஒரு இது வச்சுருப்பாங்களா, அது சிலைக்காக வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையாக மனிதை தன்னை உணர்ந்தவன் தான் குரு. அவனுக்கு அவன் குரு. அவன் கூட இருந்தீங்கன்னா அவன் உங்களை குருவாக மாற்றுவான். உங்களோட தலையெழுத்தை அவரால் எழுதவே முடியும். இங்கே நிறைய விஷயங்களை, உண்மையான ஆன்மீகத்தெல்லாம் நம்மளால் ஒத்துக்க முடியாது. நம்மளால் கற்பூரம் 10 ரூபாய்க்கு 1 முழம் பூ, ஊதுவத்தி, ஒரு தேங்காய் 100 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். இந்த ஆன்மீகம் தான் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். உண்மையாக உங்களோட இருப்பையே நிலை மாற்றம் செய்கிற ஆன்மீகம்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதெல்லாம் ரொம்ப பணியணும், உங்களோட மனம் ஒடுங்கும். புரியுதுங்களா? உங்கள் மனதை, உங்களோட ஈகோவை 2 துண்டாக வெட்டி வீசிடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதிக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ நிறைய இந்த படத்துலலாம் பழைய ஒரு குரு இருப்பார், அவருக்கு பணிவிடை செய்துன்னு, அவர் கால் அமைக்குன்னு இது பண்ணின்னு. நீங்கள் யாருக்குன்னா அது மாதிரி பண்ணுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். அவர் எச்சத்து போனார்னா ஒரு கோவலையை வச்சுருப்பாங்க பிடிக்கிறது. அவர் எது பண்ணாலும் அவருக்கு உதவியாக இருக்கிறது. இப்படி யாராச்சும் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஈகோ இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே இப்போ உங்கள் மனைவிக்கு பண்ண முடியுமானா முடியாது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா உங்களால் பண்ண முடியாது அதெல்லாம். நீங்கள் உங்கள் ஈகோவை நாசம் பண்ணுறதுக்கு அவர் தான் உங்கள் ஈகோவையும் நாசம் பண்ண முடியும். உங்கள்கிட்ட எல்லா வகையிலையும் உங்களை திறமையாக மாற்றுறதுக்கு தான். உங்களை ஏதோ ஒன்று கொடுக்க சொல்கிறாங்களா, அது கூட உங்களோட மனம் பலப்படுறதுக்கு தான். அதனால் ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பன்மடங்கு அவங்களாலே உருவாக்கிட முடியும். ஒரு குரு இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவர் ஏன் சாதாரணமாகவே இருக்காருன்னா, அவரால் எப்போ வேணாலும் எதை வேணாலும் உருவாக்கிக்க முடியும். அவர் எதையும் நம்பி வாழ்ந்துன்னு இருக்க மாட்டார். புரியுதுங்களா? அவரால் எப்போ வேணாலும் இது வேணும் அப்படின்னா உருவாக்கிக்க முடியும். அதனால தான் அவங்கெல்லாம் சும்மா காட்டுலையும் அப்படியும் இப்படியும் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு சும்மா உட்காந்துருந்தாங்க. வேணுன்னா உருவாக்க முடியும், படைக்க முடியும். உங்களை படைக்க மாற்றலை கொண்டு வரணும்னாலே உங்ககிட்ட நிறைய நீங்கள் படைச்சி வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிங்கி விட்டால் தான் உங்கள் மனம் வலிக்கும்ல. அப்போ தான் நீங்கள் வேற ஒரு பரிணாமத்துக்கே மாறுவீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை மட்டும்தான். ஆனால் இது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எதோ தேடிட்டு இருக்கீங்கல்ல, அதை உங்களுக்குள்ளே கையை விட்டு உங்களை மாற்றி அமைச்சு, உங்களை செதறடிச்சு, உங்கள் ஈகோவை நாசம் பண்ணி, அதுக்கு நீங்கள் அனுமதிக்காத வரைக்கும் உங்கள் ஈகோவே நீங்கள் ஞானம் அடைஞ்சதான் நினச்சின்னு இருக்கிறது கூட உங்கள் ஈகோ தான். ஏதோ உங்களுக்கு தெரியுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, அது கூட ஈகோ தான்.
அது ஒரு பெரிய வேலை. அதை நீங்கள் தப்பாக கூட நினச்சிக்கலாம், இல்லை சரியாக நினைக்கலாம். ஆனால் எதுவுமே அவருக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? அவங்க ஈகோவில் நீங்கள் கை வைக்கவே விட மாட்டீங்க. நீங்கள் யாரை கை வைக்க விட்றீங்களோ அவர் தான் உங்களுக்கான குரு. இல்லைன்னா நீங்கள் மெதுக்காக இருந்துட்டு மெதுக்காக போயிட்டு மெதுக்காக இருப்பீங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பேசிட்டு ஜாலியாக இருப்பீங்க. அதனால் உங்கள் தலையெழுத்தை வந்து ஒரு குருவால் கட்டாயமாக நீங்கள் என்ன பெரிய பிச்சைக்காரனா ஒன்றுமே இல்லாமல் அவர்கிட்ட வந்தாலும் உங்களை சிறப்பாக மாற்ற முடியும். ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. ஒன்றும் பார்த்தே சரி பண்ணிவிடுவாங்க. உங்களுக்குள்ளே எழுதிடுவாங்க அதை. புரியுதுங்களா? உங்களால் ஆனால் தலையெழுத்தை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னா, நீங்கள் மனபலம் பெற்றிருந்தால் மாற்றி அமைக்க முடியும். உங்கள் மனம் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக வேலை பார்க்கும். மனம்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடினே இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். நீங்கள் ஒன்று சரின்னு நினைப்பீங்க, தப்புன்னு சொல்லும். தப்புன்னு நினைப்பீங்க, அது சரி செய்ய சொல்லும். இது எல்லாமே புலப்பாடு தான், அதாவது தோன்றி மறையிறது. இதன் அடிப்படையில் நீங்கள் இயங்கும்போது நீங்கள் பெருத்த துன்பத்தை அடைந்தே தீருவீர்கள். இதனால தான் உங்களுக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேது. நீங்கள் தோற்று போகிறீங்க, ஜெயிக்க மாட்டீங்க. இங்கே எல்லாருமே ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆனால் அதை மட்டும் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம தோக்கிறதுக்கான வழியை மட்டும் தான் நம்ம செய்துனே இருப்போம். சும்மா இருங்கள் அப்படின்னா இருக்க முடியாது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், செயல் செஞ்சால் தான் நடக்கும்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு உங்களை மாற்றணுன்னா அதுக்கான வேலையுமே நீங்கள் வந்து அனுமதிக்க மாட்டீங்க. நீங்களுமே அது மாதிரி எதுவும் செய்ய மாட்டீங்க. சும்மா இந்த கிளாஸ் கேட்குறோம், அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம், இதை செய்கிறோம், அதை செய்கிறோம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஒரு 1000 ரூபா இருந்தால் இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம். மொத்தமாக இழக்க ரெடியாக இருக்கணும். உங்களே நீங்கள் இழக்கிறது தான் ஆன்மீகம். இங்கே பெறத்துக்குன்னு ஒன்றும் கிடையாது. மொத்தமாக உங்களை நாசம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்றது தான் ஒரு குருவோட வேலை. அதனால் குரு 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 நீங்கள் தான் எனக்கு குரு அப்படிலாம் சொல்கிறீங்களா, உங்கள் மேலே கை வச்சாங்கன்னா உங்ககிட்டேருந்து மொத்தமாக விலகி ஓடும். உங்களோட ஈகோலாம் துண்டு துண்டாக இந்த அசங்கி ஓடின்னு இருக்கும். அதெல்லாம் யாருக்குமே பிடிக்காது. அது ரொம்ப கஷ்டமான வழி. புரியுதுங்களா? இறைவனை நம்பி வாழ்கிற பாதைன்னு ஒன்று இருக்குல்ல, உங்களை எல்லா சொந்த பந்தமும் விளங்கிடும். யாருமே உங்களை ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எவனும் இருக்க மாட்டான். ஒரு கடவுள் மட்டும்தான் நீங்கள் நம்பி இருக்கணும். இந்த ஆன்மீக பாதைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லோரும் ஈஸியாக கடவுள் அது எதனா வேட்டி கிட்டி கட்டின்னு எங்கன்னா போய் உட்காந்து பட்டையை போட்டுன்னு ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச ஒரு மத ரீதியாக எங்கேயோ போய் உட்காந்து ஏதோ கண்ணை மூடி உட்காந்துனோ, இல்லை ஏதோ ஊட்டின்னு ஜெபமாலை ஊட்டின்னு ஏதோ ஒன்று படிச்சின்னு அப்படியே சுற்றின்னு இருக்கிறது இல்லை. மொத்தமாக எல்லாரும் கை விட்டுருவாங்க. புரியுதுங்களா? உங்களை எல்லாருமே கை விட்டுருவாங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இறைவன் மட்டும் தான் இருப்பான். ரொம்ப கடினமான பாதை இது. ஆனால் இந்த உலகத்தில் தான் வாழணும். கை விட்டுறாங்கன்னா எங்கன்னா போய் சந்து பந்துலலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாருமே எதிரியாக மாட்டுவாங்க சொந்த பந்தங்கள். ஏன்னா நீங்கள் வந்து உண்மையான இறை பாதையில் நீங்கள் பயணிக்கும் பொழுது இந்த உலகத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. உங்களை எல்லாருமே வந்து வேறு விதமாக கொஞ்சம் முட்டாள மாதிரி தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பீங்க. நம்ம வீட்டில் எந்த பூஜை ரூமோ எதுவும் இருக்காது. ஆனால் நாங்கள்லாம் மிகப்பெரிய நம்ம வீட்டு சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பக்தியில் இருப்பாங்க. எந்த பூஜை ரூமும் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் நிராகரிச்சிங்கன்னா அவங்க உங்களை நிராகரிச்சிருவாங்க. புரியுதுங்களா? பெரிய பெரிய அழுத்தங்கள்லாம் உங்கள் உறவினர்கள்கிட்டேருந்து வரும். இதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியணும். அப்படிலாம் இல்லைன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஸ்ட்ரிக்டாக இல்லை, நீங்கள் உங்கள் பாதையை பின்பற்றுறதுக்கே யாருமே விடவே மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் இப்போது உங்களோட தலையெழுத்தை நீங்கள் மாற்றி எழுதணும். இப்போ 5 இருக்குது, அதனால நிறைய புலப்பாடுகள் ஏற்படுதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஐம்புலன்கள் தானே இவ்வளோ நாள் பேசின்னு இருப்போம். ஐம்பொறி அது பேர். புரியுதுங்களா? ஐம்பொறி. அந்த பொறியில் எதெல்லாம் சிக்குதோ அதன் வழியாக உங்களுக்கு ஒரு புலப்பாடு ஏற்படுது, ஒன்று தோன்றுறது. அதன் அடிப்படையில் நீங்கள் இயங்குறீங்க. அது உங்கள் வாழ்வை துன்பமாக்கும். அது உண்மை கிடையாது, அது ஒரு மாயை, அது ஒரு தீர்ப்பு, அது ஒரு அபிப்பிராயம். அதன் அடிப்படையில் நீங்கள் எல்லார் மேலேயும் அபிப்பிராயத்தை எழுதி 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 வாழ்கிறீங்களே தவிர உண்மையான வாழ்விற்கே நீங்கள் வரல. அதனால் தலையெழுத்துன்னு எங்கள் தாத்தா இப்படிலாம் பண்ணார், அதனால என் வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்கள் யாரும் செஞ்சு வச்சிட்டாங்க அதனால இப்படி இருக்குது. அது செஞ்சு வச்சிட்டாங்கன்னு அப்படி இருக்குதுன்னு உங்களுக்குள்ளே ஒன்று எழுதிட்டீங்கல்ல, அதனால அப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஆன்மீகம் என்பது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. இதை நீங்கள் ஏதோ செய்தெல்லாம் பெறவே முடியாது. உங்களை நீங்கள் இழக்கிறதன் மூலமாக தான் நீங்கள் பெற முடியும்.
உங்களை நீங்கள் இழக்கிறதுன்றது ஒருத்தருக்கு செருப்பாக மாறி தான் நீங்கள் உங்களை இழக்கவே முடியும். ஈகோன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். உங்களால் பேசாமல் இருக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பேசுறதுக்கு தான் உங்கள் வாய் போராடும். மற்றவங்களுக்கான தகவல் சொல்கிறதுக்கு தவிர உங்கள் மேலே நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் அமைதியாக பார்த்துனே இருங்களேன். ஒரே நாள் பார்த்துனே இருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். இப்போ மற்றவங்களுக்கு தகவல் சொல்லணும், இந்த மாதிரி நான் வரேன் போகிறேன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு தகவல் மட்டும் நீங்கள் சொல்கிறதுக்கு வாயை திறந்துட்டு உங்களை நீங்கள் நடந்து போய் நான் ஏன்னு ஒருத்தவங்க கூப்பிட்டேன்னா சும்மா இருங்க. நீங்கள் நடந்து போயினே இருக்கீங்க, எவனோ ஒருத்தவங்க மேலே எதே அடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், கெட்டு போன சாம்பார் பாக்கெட்டை வந்து உங்கள் மேலே அடிக்கிறேன், சும்மா போங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சும்மா கொடுத்துரும் எல்லாத்தையும். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா சும்மா எல்லாம். சும்மான்றது உங்களோட வெறுப்பெல்லாம் பொறுத்துக்குன்னு இருக்கிறது இல்லை. நிகழ்வுகளை அப்படி அப்படியே கடந்து போகிறது. நடந்த நிகழ்வுக்கு மேலே மனதை ஓட்டின்னு இருக்கிறது இல்லை. அப்படி அப்படியே இப்போ அடிச்சிட்டான், சாம்பார் கெட்டு போன சாம்பார் எடுத்து அடிச்சிட்டான் உங்களை நான் ஏன்னு கூப்பிட்டான், நான் அவ்வளோதான். இப்படியே நீங்கள் பொறுத்து இருந்து வாயை மட்டும் திறக்காமல் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆற்றல் சேமிப்பு நடக்கும். அந்த ஆற்றல் சேமிப்பு நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அது அடுத்த செகண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கொண்டு வரத்துக்கு. காலையில் நினச்சா சாயந்தரம் வரும். உண்மையாக நான் எதுவுமே ஒரு அடிச்சு விட்றதோட வழக்கமாக பேசலை நான். இப்போ சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பீங்கல்ல, நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம வீட்டில் வாங்கின பழைய ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. காலையில் எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜு என் கண்ணில் காண்பிக்கப்பட்டது. கண்ணா வெளியில் இல்லை, உள்ள. சாயந்தரம் அது வந்துச்சு. ஃப்ரிட்ஜு தான் வாங்கி தரோன்னு அடம்பிடிச்சி ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. நிறைய தேவைகள் எனக்கு இருக்குது. ஃப்ரிட்ஜை விட நிறைய தேவைகள் எனக்கு இருக்குது. ஆனால் ஃப்ரிட்ஜ் எனக்கு உள்ளே காட்டப்பட்டதுனால காலையில் காட்டப்பட்டுச்சு, மத்தியானம் ஃப்ரிட்ஜு வீட்டுக்கே வந்துடுச்சு. ஃப்ரிட்ஜு தான் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படி அடம்பிடிச்சி எனக்கு ஃப்ரிட்ஜே காமிக்கப்பட்டதுனால அதை நான் வாங்கிக்கிட்டேன், அவ்வளோதான். என்ன கலரில் இங்கே இருக்குதோ அதே கலரில் காண்பிக்கப்பட்டது. நீங்கள் சும்மா இருக்கணும். உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் தோன்றும். அந்த தோன்றது கட்டாயம் நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்க? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் உங்கள் வாய் எவ்வளோலாம் பேச துடிக்குதோ அதெல்லாம் நிறுத்துங்க. உங்கள் வாய் சும்மாவே இருக்காது. எதையாச்சும் எப்படியாச்சும் உங்களை நிலை நிறுத்துறதுக்கு போராடிடும். அது பேர் தான் ஈகோ. உங்கள் வாய் இருக்குல்ல, உங்கள் வாயில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பெருமை பேசின்னு இருக்கும் உங்கள் வாய். வேறு ஒன்றும் பேசாது. நீங்கள் யார், நான் இப்படி அப்படி இல்லை, உங்களை பற்றி நான் ஒன்றும் இல்லாத அப்படின்னு சிறுமைப்படுத்தும். அதுவும் ஒரு விதமான ஈகோ தான். சும்மா இருங்க. எந்த கமெண்ட்டும் வேணாம், எதுவும் வேணாம். மற்றவங்களுக்கான தகவலை மட்டும் சொல்கிறதுக்கு வாயை தரங்க. சும்மா ஒரு வாரம் இருந்து பாருங்கள். மற்றபடி பேசுறதை நிறுத்துங்க. உங்களை பற்றி எவ்வளோ விதமான கமெண்ட் வந்தாலும், நல்லதாக வந்தாலும் கெட்டதாக வந்தாலும் உங்கள் வாய் துடிக்குது இல்லை, துடிக்கும்போது சும்மா இருந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் நிகழ்த்துவீர்கள். உங்களுக்கு நடக்கும். அது தேவைக்கு பேசுங்க. யாருன்னா கேட்டாங்கன்னா பதில் மட்டும் பேசுங்க. சொம்பு எங்கே இருக்குன்னா சொம்பு இங்கே இருக்குது, அவ்வளோதான் உங்கள் பதில். சொம்புன்னா என்கிட்ட கேட்குறேன், நீயா போய் எடுத்துக்கூடாதா, இவ்வளோலாம் பேசக்கூடாது. இங்கே இருக்குது, இல்லை தெரியல, பார்த்து சொல்கிறேன், இவ்வளோதான். இப்படி பேசி பாருங்கள். நீங்கள் உங்களோட வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய மன வேகத்தோட வெளிப்பாடு தான். மனம் ஓடிதில்லை, அதோட வெளிப்பாடு. நீங்கள் எதையாச்சும் யோசிச்சுனே இருக்கிறீங்க, யாருன்னா குறுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது, கோவம் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஓட்டத்திலே ஓடின்னு இருக்கிறீங்க. அதை நிறுத்தினாங்கன்னா பிடிக்காது. அந்த ஓட்டத்திலே ஓடி நீங்கள் உங்களை இழந்து இருக்கிறத தான் சந்தோஷம்னு நினைக்கிறீங்க. அங்கே போகலாம், இங்கே போகலாம், சினிமாவுக்கு போகலாம், ஏதாவது விளையாடுறதுக்கு போகலாம், அதை பண்ணலாம், இதை உங்களை இழக்கணும். அந்த ஓட்டத்தில் இழக்கணுன்றதுக்காக தான் அதெல்லாம் சந்தோஷம் நினச்சிருக்கீங்க. உண்மையான சந்தோஷம் நீங்கள் அவேராக இருக்கிறது தான். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்க? இந்த மன ஓட்டத்தில் நீங்களே நீங்கள் யார் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியாத அளவுக்கு இந்த மன ஓட்டம் உங்களுக்குள்ளே நிகழ்ந்து அதில் நீங்கள் மறைஞ்சு போகிறீங்களா, அதை சந்தோஷம்னு நினச்சின்னு இருக்கீங்க. அது இல்லை. வேணால் நீங்கள் இந்த ஒரு வாரம் வேணால் ட்ரை பண்ணுங்கள். தேவைக்கு பேசுங்க, வாயை மூடின்னு இருங்க. தேவைக்கு பேசுங்க, வாயை மூடின்னு இருங்க. அதாவது நீங்கள் எப்போ வாயை மூடணும்னா உங்களோட நியாயத்தை சொல்கிறதுக்கு வாய் திறக்கும்ல, முடியவே முடியாது, பேசியே ஆகணும், அப்போ மூடிடுங்க.
ஏன்னா அது ரொம்ப பெரிய ஃபோர்ஸு. அதை நீங்கள் தடுத்து நிறுத்தி உள்ளுக்குள்ளே அந்த சக்தியை அடக்கி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் நினைத்ததை அது நினைத்த மாத்திரத்தில் உங்கள் காலடியில் எடுத்து வந்து போட்டுரும். உங்களுக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா, அந்த சக்தி நீங்கள் வீணடிச்சுனே இருக்கிறீங்க. பேசி 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 நீங்கள் பேசுறதுனால எந்த யூஸும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியவே மாட்டுது. தேவைக்கு பேசுங்க. எதனா மற்றவர்கள் உதவிக்கு பேசுங்க. யாருன்னா எதனா கேட்டால் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு டைரக்ஷன் கொடுங்க. மற்றபடி நீங்கள் சும்மா பேசணும்னு நிறைய பேசுகிறீங்களா, அதெல்லாம் நிறுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்வு சிறப்பாகிடும். இதெல்லாம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதெல்லாம் தான் உங்களை நல்வழிப்படுத்தும். இதெல்லாம் தான் உங்கள் வாழ்வை சிறப்பாக்கும். வேறு எந்த தியானம்லாம் அதுக்கப்புறம் இதுவாகவே நிகழ்ந்துடும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தியானம் நிகழ்கிறத உங்களால் பார்க்க முடியும். புரியுதுங்களா? இதை கொஞ்சம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களோட தலையெழுத்தை நீங்கள் தான் எழுதுறீங்க. நீங்கள் தான் நினச்சி 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 அதை உருவாக்குறீங்க. அதனால் தயவு கூர்ந்து எதையும் நினைக்காதீங்க. சாதாரணமாக இருங்க. ஒரு குருவால் தான் உங்கள் தலையெழுத்தையே மாற்ற முடியும். உண்மையாக அப்படி தான் பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நான் இதெல்லாம் ஏளனம் பண்ணவேன், கிண்டல் பண்ண ஆள் நான். என்ன இந்த மாதிரிலாம் இப்போ கேட்குறேன்ல, இப்போ நான் பேசுகிறதையே வேறு யாருன்னா பேசியிருப்பாங்க என்கிட்ட, சொல்லியிருப்பாங்கல்ல, என் ஞானாசிரியரே நிறைய எனக்கு சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். கிண்டல் பண்ணுவேன் நான். ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுறதா நினச்சி அசிங்கமாக பேசின்னு இருந்திருக்கேன்னு எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த உலகத்துக்கும் நான் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லைல்ல. ஆனால் உங்களை விட ரொம்ப அறிவு மிகுதியில் இருந்த நாய் தான் நான். புரியுதுங்களா? அது மாதிரி தெரியும். அது நம்ம பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். பேசாமல் இருக்கிறது தான் கரெக்டு. தேவைக்கு பேசுறது கரெக்டு. இப்படி இருந்து பாருங்கள், நீங்கள் அதிசயங்களை உங்கள் வாழ்வில் பார்ப்பீர்கள். ஏன்னா மனதோட வேகம்தான் உங்கள் வார்த்தையாக வெளியில் வரும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சுங்க. இதெல்லாம் நான் என் வாழ்வில் பார்க்குறத பேசிகிட்டு இருக்கேன். பார்க்காதது இன்னும் நிறைய இருக்குது. பார்க்கும்போது அதை சொல்லுவேன். இதெல்லாமே 100% எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும். சோதிக்கப்பட்ட பிறகு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இதை நீங்கள் செய்தீங்கன்னா, செய்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதெல்லாம் 100% இந்த பிரபஞ்ச இயக்கம். இங்கே ஒரு வெட்ட வெளி சும்மா இருக்குது பார்த்தீங்களா, அதோட இயக்கத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அது இப்படி தான் இயங்கும். நீங்கள் பேசுறது எல்லாமே அதில் சேவ் ஆகிடும். நீங்கள் இந்த உலக மக்கள் எவ்வளோ பேசினாலும் அதுக்கிட்ட அதிகமான ஸ்பேஸ் இருக்குது எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் பேசுனதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி காமிக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஏதாச்சும் பேசியிருந்தாலும் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா அது இங்கேருந்து டெலீட் ஆகிடும். அதனால தான் அது அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையோன்னு சொல்கிறோம், மன்னிப்பவன் சொல்கிறோம். அவனை மாதிரி இங்கே யாருமே மன்னிக்க முடியாதுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நான் பேசுனதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சிருப்பா, நான் நினச்சதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சிருப்பா, நான் எதனா தப்பாக பேசியிருந்தா தெரிந்தும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்தருள்வாயின்னு சொன்னீங்கன்னா அது மன்னிச்சிடும் உடனே. நீங்கள் பேசுனதெல்லாம் டெலீட் பண்ணும். ஆனால் சொல்லிட்டு பண்ணினே இருந்தீங்கன்னா எதை கனமாக பேசுனீங்களோ அதை சீக்கிரமாக உங்ககிட்ட உருவாக்கும் அது. அதனால் ஆன்மீக பாதையெல்லாம் கொஞ்சம் கடினமான பாதை தான். நீங்கள் முதல்ல இதை உங்கள் வீட்டில் ஒழுங்காக வாழ ஆரம்பிச்சிங்கனாலே ஆன்மீகம் தன்னால் உங்கள் வீட்டில் மலர்ந்துடும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். உதவி கேட்டால் 5ல் ஒரு பகுதி செய்யுங்க. தர்மமும் 5ல் ஒரு பகுதி செய்யுங்க. செய்ய முடியலன்னா கொஞ்சம் அதில் ஒரு பகுதியை ஏதோ ஒன்று செய்ய முற்படுங்க. நல்லதை கொஞ்சமாச்சு செய்ய முற்படுங்க. அதனால் உதவி செய்யும் போது உங்களுக்கு நல்லது தான். அவன் நல்லா தான் நினைப்பான்லாம் கிடையாது. அவன் உங்களை கேவலமாக கூட பேசுவான். அதை பற்றி எந்த கவலையும் கொள்ளாதீர்கள். இறைவன்கிட்ட அவங்களுக்கு நல்வார்த்தைகளை பதிங்க. பேசுகிறத தேவைக்கு பேசிட்டு அமைதியாக இருந்து பாருங்கள். உங்களுடைய ஆற்றல் சேமிக்கப்பட்டு நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் நடந்தே தீரும். ஏன்னா இந்த வெட்டவெளி அமைதியாக இருக்கும், ஆனால் எல்லாத்தையும் நடத்தினே இருக்குது. இதை ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது. அது பேசுறது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை, சும்மாவே இருக்கும். ஆனால் நடந்துடும் எல்லாமே. அதுதான் நீங்கள் ரியல் எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியும். இந்த வெட்ட வெளியில் புகைலாம் வரும், நெருப்பு எரியும், மழை பெய்யும், ஆனால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மாவே இருக்கலாம். நல்லா அது காரி துப்புனா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அது இசைவாக காரிய நீங்கள் துப்புற எச்சில் கரெக்டாக மண்ணில் போய் போட்டுரும். அதில் தான் நீங்கள் அதில் தான் துப்புறீங்க, அது கரெக்டாக மண்ணில் போய் விழுந்துடும். புரியுதுங்களா? நீங்கள் இந்த 5 பூதங்களில் 4 பூதம் உங்களுக்கு மேலே இருக்குது, தலைக்கு மேலே. காற்று, வானம், மழை, நெருப்பு, இதெல்லாம்.
பூமி மட்டும் உங்களுக்கு காலு கீழே இருக்குது. ஆனால் பூமி மட்டும் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். பூமி மட்டும் நீங்கள் காசு கொடுத்தா வாங்கணும். அந்த காசெல்லாம் எப்படி வரும்? உங்களுக்கு இந்த பூமி உங்களுக்கு ஃப்ரீயாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் கிடைக்குமே, இல்லைன்னா கிடைக்காது. அந்த அந்த ஒரே ஒரு பூதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூமின்ற ஒன்று, ஐம்பூதங்களில் ஒன்றே ஒன்று பூமி, மற்றதெல்லாம் ஃப்ரீ. இந்த ஒன்று வந்து உங்கள் மனம் ஒழுங்காக வச்சில்லைன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. இங்கே உங்களுக்கு நீங்கள் இங்கே பிறந்த எல்லாருக்குமே அவங்களுக்கான பூமி இருக்குது. அவங்க எங்கெங்கே வாழணும்னு இருக்குதோ அங்கே இருப்பாங்க அவங்க. ஆனால் அது சொந்தமாகவே இருக்குது. அதை தடுத்துக்கிறதே உங்களோட மன ஒழுக்கம் இல்லாத தன்மை தான். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குடிசை வீடு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை பற்ற வச்சுருங்க. அது கொழுந்து விட்டு எரியும். அதில் உங்களால் எதாச்சும் சமைக்க முடியுமா அப்படின்னா அதை பயன்படுத்த முடியுமானாலே முடியாது. அதுவும் நெருப்பு தான். அந்த நெருப்பில் உங்களால் சோறாக்க முடியுமானா ஆக்க முடியாது. அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். உங்களால் ஒன்றும் பண்ண முடியும், கிட்ட கூட போக முடியாது. அதுவே 2 கல் வச்சு 2 கட்டை வச்சு நெருப்பை வந்து ஒழுங்குபடுத்துனீங்கன்னா சோறு ஆக்கிடலாம். உருவாக்கம் நடைபெறும். புரியுதுங்களா? உங்களுக்கு காற்று வேணும்னா ஃபேனுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஒழுங்காக்கப்பட்ட காற்று. காற்று ஃபேன் போட்டால் காற்று வருது, ஆனால் ஃபேன் இருக்குது காற்று வர மாட்டேது. ஃபேனு ஓடினா தான் காற்று வரும். புரியுதுங்களா? ஃபேனு தொங்க விட்டாலே காற்று வரணும்ல. அது ஏதோ ஒன்று பண்ணி காற்று நம்ம மேலே வீசுது. அப்போ இங்கே காற்று இருக்குது, அதை ஒழுங்குபடுத்தினா ஒரு உருவாக்கத்தை க்ரியேட் பண்ணுதுங்க. அந்த மாதிரி தான் உங்களோட மனம் ஓடிக்கினே இருந்ததுன்னா உங்களால் எதையுமே பண்ண முடியாது. எரிந்து கொண்டிருக்கின்ற குடிசை வீடு மாதிரி உங்களால் இந்த வாழ்க்கையில் எதையுமே படைக்கவே முடியாது. ஓடிக்கிட்டே இருக்க மனதால், ஒழுங்குபடுத்தப்பட்ட மனதால் எல்லாத்தையும் படைக்க முடியும். அந்த ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் உங்களை பாருங்கன்னு சொல்கிறது. எப்படி ஓடுது பார்த்தீங்களா? இது எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒழுங்குபடுத்தப்பட்ட நபர்களோடு இருந்தீங்கன்னா உங்கள் மனமும் ஒழுங்குபடுத்தப்படும். அப்போ தான் உங்களுக்கு வாழ்விற்கான சோறு கிடைக்கும். பூமியில் விளையிற எல்லாமே நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். அரிசி, காய், எல்லாமே, தங்கம், வைரம் எல்லாமே நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். உங்களுக்கு அது ஃப்ரீயாக வரணும்னா நீங்கள் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுனா எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது இல்லை, மனம் சும்மா இருக்கணும். வாயை கம்மி பண்ணணும். புரியுதுங்களா? எல்லாம் சும்மா கிடைக்கும். இந்த பூமி சும்மா கிடைக்கும். நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். இது எதையுமே அறிவு படைத்த மனிதர்களால் நம்புறது ரொம்ப கடினம் தான். அவங்க நம்பலைனாலும் பரவாயில்ல, அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சுங்க. இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்லது நடக்கட்டும். நாளைக்கு வாங்க.